நீங்கள் தளபதியை பார்த்துருந்தீங்களா? ஓஸ் இட் ஆக்சுவலி அல்ல இல்லை, அப்போ வந்து அந்த மெர்சல் வந்த டைம் அவருக்கு பேக்லாஷ் என்னமோ வந்துட்டு அவர்கிட்ட போய் நான் எனக்கு பிரச்சனை 4 பேர் வரமாட்டாங்க, அவருக்கு பிரச்சனை நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி ரொம்ப கிரிஞ்ச் ஆயிடுச்சு. There's a side of the industry that nobody teaches you, which is the business of it. எதுக்கு ஒருத்தங்களுக்கு இவ்வளோ ஒரு பட்ஜெட், இவ்வளோ ஒரு சேலரி, ஒரு படம் பண்ணால் அதுக்கு ஏன் இவ்வளோ காசு தேவைப்படுது? மூவியும் ஸ்டார்ட் அப்பும் கிட்டத்தட்ட சேம் தான். ப்ரொடியூசர் தான் வந்து எங்கள் கேஸில் இன்வெஸ்டர், ஆக்சுவலி கம்பெனியில் இன்வெஸ்டர் வராங்க. அண்ட் த டைரக்டர் இஸ் த ஃபவுண்டர் ஆர் த சிஇஓ, அந்த மாதிரி அவர் வந்து ஐடியா வச்சிருக்காரு. இஸ் பிச் இஸ் த ஸ்டோரி டு த இன்வெஸ்டர். சினிமா தேட்டர் முன்னாடி நின்றுட்டு ஒன் டே அப்படின்ற மாதிரி அது ஒரு போஸ்ட்டு. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது முதல் நீ முடிவும் நீ யாரும் இல்லையே, இந்த மாதிரி there's a lot going on. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு வந்து 1 கிராம் கூட வாங்க மாட்டாங்கன்னு சேலஞ்ச் பண்ணான். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஆன்லைனில் கோல்டு வாங்க மாட்டாங்கன்னு நான் எனக்கு 1 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப செமையாக இருந்தாலும் there's a lot of behind pressure. சில பேர் குறை சொல்கிறதுக்கு இருப்பாங்க. பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் சில பேர் ஐ ஃபீல் தேர் வே ஆஃப் ஒர்க்கிங் இட் செல்ஃப் இஸ் புட்டிங் பீப்புள் டவுன். ஆக்டிங்கை விட ஸ்பான்சர்ஷிப்ஸில் அதிகமாக வந்து பண்ண முடியுமா? There are multiple people who charge crores for minutes. Next time when I spoke to Anand for the first time, I told him நான் ஆராவை டவுன்லோட் பண்ணி நான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவருக்கு தெரியாமல் he told me நந்தா is a client. நான் நந்தா வேற பிங்க் பண்ணி நந்தா ப்ரோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க 1 வருஷமா. எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகே ப்ரோ, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவரோட செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு சிஇஓ ஃபவுண்டரோ லைக் வாட் எவர் இட் இஸ், நமக்கு எண்ட் ஆஃப் தி டே பணம் மணி அப்படின்றது தான் நம்மளோட எண்ட் கோலாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப் திஸ் கொஸ்டின். வாட்ஸ் யுவர் நெட் ஒர்த்? ஆன் பேப்பர் பேஸ்ட் ஆன் கம்பெனி ஈக்விட்டிலாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஐ நெவர் even dreamt of. What's your take on this? ஸோ ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆஃப்டர் ஸோ லாங். இது வந்து எப்படியோ ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இந்த கான்செப்டே வந்து லைக் ஒரு செலிப்ரிட்டி அண்ட் ஒரு சிஇஓவையும் சேர்த்து வந்து ஒரு ஷோவில் வந்து பண்ணுறது வந்து யாருமே பண்ணல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல, வெஸ்டர்ன்லேயுமே சரி. ஐ வாஸ் லைக் இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஏன்னா வந்து மீடியாவில் வந்து எக்ஸல் பண்ணணும் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸில் எக்ஸல் பண்ணணும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் சரி ஒரு த அதர் சைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 2 பேருக்கு நிறைய சினர்ஜி இருக்கும். நீங்கள் எங்களுக்கும் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ அதனால பாஸ்ட் இது இருக்கு. ஸோ யா, அப்போ எனக்கே தெரியாமல் ஒரு ரைட் மேட்ச் ஆயிருக்கு. யா, சூப்பர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் எட் அகேன். அண்ட் அதான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இன்ஃபோசிஸ்ல இருந்து இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கீங்க. ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? ஸோ எவ்ரி திங் ஒரு ப்ராப்ளமில் தான் ஸ்டார்ட் ஆகும். என்னோட ப்ராப்ளமும் எனக்கு வந்து அப்படி சொல்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ எம் மேக்கிங் குட் மணி, தென் ஐ புட் எவ்ரி மணி இன்டு ஃபிக்ஸட் டெபாசிட் திங்கிங் தட் அதுதான் என்னோட மணியை க்ரோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஒர்க் மை ஆஸ் ஆஃப்னு சொல்கிறது தான். அதான் யூஸ் டு ஒர்க் 16 hours a day. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஏர்னிங் மணி, ஐ எம் மேக்கிங் குட் தேன் மை ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ், தென் ஐ புட் ஆல் மை மணி இன்டு ஃபிக்ஸட் டெபாசிட். இப்படி கொஞ்ச நாள் போகுது. ஒரு 5 years கழிச்சு பார்த்தா என்ன மாதிரி இருக்கிற ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ் நான் சில இடத்துல மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களும் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அளவு தான் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிடுச்சு. போன வருஷம் அவங்க இருந்ததுக்கும் இந்த வருஷம் நான் இருக்கிறதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தேவர் க்ரோன். எப்படின்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க ஐ எம் இன்வெஸ்டிங். நான் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதிச்சு இவ்வளோ அமௌண்ட்டில் இவ்வளோ 30% 40% எடுத்துக்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். அப்போதான் உங்களுக்கு என்னன்னு அப்போதான் இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு வந்து தெரியும். ஐ தாட் நான் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இன்வெஸ்டிங் ஆச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டப்போ எல்லாம் பண்ணுங்க கேட்டால் நான் ஸ்டாக்ல பண்ணுறேன், ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபார்முலா வச்சுருந்தாங்க. அப்போ ஸ்டாக்ல பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங் தெரியாத நேரம். ஸோ கேட்டப்போ இல்லை எனக்குமே தெரியாது, ஏன்னா எனக்கு பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன். எங்கள் பெரியப்பா பார்ப்பாரு, அவர் சொல்லுவார், நான் வாங்கிப்பேன், அவ்வளோதான்றார். ஆனால் அதுலேயே டபுள் பண்ணவங்க ட்ரிபிள் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஓகே, அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க சரி, ஆனால் நமக்கு யாருமே இல்லையே. எனக்கு என்ன ஒரு பயம்னா அகைன் இதுக்கு எல்லாம் ரூட் காஸ் எதுங்கிறது ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற பணம் இருந்தால் போதும், லாஸ் ஆயிடுச்சுன்னா என்னங்கிறது இந்த கேள்வியில தான் நானுமே ஸ்டாக் மார்க்கெட் சில பேர் சேவ் பண்ணி வச்சிருவோமோ இருப்பாங்க, சில பேர் வந்து விட்டா போயிருமோ, இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருமோன்னு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ விட்டு இன்வெஸ்ட் பண்ண எங்கே போயிடுமோங்கிறதுனால தான் நானுமே எஃப்டியில் போட்டேன், ஜஸ்ட் லைக் லேமன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் வருது. என்னடா இது எல்லாருக்கும் இப்படி இப்போ வாட் இஸ் இன்வெஸ்டிங்னப்போ தென் ஐ அண்டர்ஸ்டுட். சரி, ஃபர்ஸ்ட் மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிக்காம நம்ம ஏதோ லக்கில் சம்பாதிச்சிட்டோம்னு நான் நினச்சிட்டேன். ஐ மேட் மணி, ஐ மேட் குட் எனஃப்
போய் லக். அப்போ நம்ம உண்மையிலே அதை இன்னும் கற்றுக்கணும். ஒன்லி இஃப் யூ லேர்ன் அபவுட் மணி யூ கேன் மேக் மோர் மணி அண்ட் யூ கேன் அக்யூமுலேட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு தி பேசிக்ஸ். வாட் இஸ் இன்வெஸ்டிங், வாட் இஸ் மணி, ஹவு மணி ஒர்க்ஸ். இது இந்த கிரேட் எல்கேஜி மாதிரி போய் படிக்க போயிட்டேன். ஏன்னா அப்படி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தென் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு மணி ஒர்க்ஸ். மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ நடக்கிறனால தான் அந்த இடத்துல ஒரு மணியே இன்வால்வ் ஆகுது. ரைட்டுங்களா? நான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா நீங்க எனக்கு பணம் கொடுப்பீங்க, அப்படிதான் அதை சம்பாதிக்க முடியும். அப்போ இன்டைரக்ட்லி நான் தான் பண்ணியிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் சர்வீஸ் கொடுக்குறேன், அந்த சர்வீஸ் நல்லா இருக்கிறனால அவங்க பணம் கொடுக்குறாங்க. வேல்யூ எக்ஸ்சேஞ்ச். இப்படி நான் மட்டும்தான் அதை வந்து சம்பாதிக்க முடியும். ஃப்ரீ மணிக்கு வேல்யூவே கிடையாது. ஃப்ரீயா ஏதாவது அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது வேல்யூ இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து நீங்க அந்த இன்வெஸ்டிங்ன்றது ஒன்று ஃபைனே பண்ணிருக்கீங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சேன்னா, நான் இவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் சொன்ன தெரியுமா, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்ஃபிளேஷன்ல காணாம போயிருச்சு. ஸோ பேசிக்கலி என் மணி வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இன்க்ரீசிங் வேல்யூ ஏஎன்ஆர் நம்பர்ஸ்ல கூட வந்த மாதிரி இருந்துச்சு, பட் ரியல் டர்ம்ஸ்ல அது கம்மியாயிட்டு. தென் ஐ தாட் ஓகே, அப்போ இதை கத்துக்கணும்னு சொல்றேன். பர்சனல் ஃபைனான்ஸ் கிளண்டரான தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன்டு பர்சனல் ஃபைனான்ஸ். என்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக பர்சனல் ஃபைனான்ஸ் கத்துக்கிட்டேன். இது என்ன ஏஜ்ல அந்த இது? 23. சூப்பர், நைஸ். அண்ட் இதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட நான் இது பண்ணோம் அப்படின்னா, லைக் உங்களோட ஒரு போஸ்ட் பார்த்தேன், லைக் ஒரு சினிமா தியேட்டர் முன்னாடி நின்றுட்டு ஒன் டே அப்படின்ற மாதிரி அது ஒரு போஸ்ட்டு. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது முதல் நீ முடியும் நீ ஆரோமலே இந்த மாதிரி there's a lot going on. Like how did it happen and எப்போ வந்து இந்த தாட் வந்துச்சு? எனக்கு ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் வெரி சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு இல்லை, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். சைல்ட்ஹுட்னு சொன்னாலே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் ஒரு வீடியோ இருக்குல்ல ரெக்கமெண்டட், அதை தட்டிட்டு போயிடுவாங்க. பட் சின்ன வயசுல நான் வெரி சைலண்ட். நான் அவ்வளோவா பேச மாட்டேன். இப்போ கேட்கும் போது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் அப்போ வந்து எங்கள் அம்மா அந்த தியேட்டர் பிளேஸ்லாம் எங்கள் ஸ்கூலில் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சேர்த்து விட்டாங்க. அப்படிதான் வந்து அந்த ஆக்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் காட் இன்ட்ரடியூஸ் டு மை லைஃப் அட் வெரி யங் ஏஜ். 4th 5th குரங்கு, சோல்ஜர் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன். அதனால நான் ஃப்ரேம்லேயே இருக்க மாட்டேன். நான் தான் ஹீரோங்கிற மாதிரி மெயின் கேரக்டர் எனர்ஜியோட இருப்பேன். பட் நான் சைட் கேரக்டர் எனர்ஜி கூட எனக்கு இருக்காது. ஸோ அப்படிதான் நான் ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு வந்து முதல் நீ முடியும் நீ ஐ ஜஸ்ட் சா ரேண்டம்லி ஒரு ஆடிஷன் கால் இருக்கு. நிறைய ஆடிஷன் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடியூசர் பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆஃபீஸ்க்கு ரூட்டோட சொன்னேன் சார் உங்கள் ஆஃபீஸ்க்கு ரூட் எனக்கு தெரியும் சார், நிறைய ஆடிஷன் வந்திருக்கேன் சார். ஸோ அந்த மாதிரி தான் யூனோ லைக் இட் ஹஸ் பின் ஃபார் மீ. அண்ட் முதல் நீ முடியும் பிகாஸ் லைக் ஒரு பிக் ப்ராசஸ். ஒரு 4-5 rounds ஆஃப் ஆடிஷன்ஸ் முடிச்சா எனக்கு முன்னாடி ஸ்டோரியும் தெரியாது, ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரியாது. ஐ ஜஸ்ட் நியூ ஐம் ஆடிஷனிங் ஃபார் அ ஃபில்ம். அண்ட் ஆஃப்டர் ஐ சைன் த ஃபில்ம் ஒன்லி ஐ நியூ தட் ஓகே இது ஒரு பிரைமரி கேரக்டர், நம்ம இவ்வளவு நேரம் படத்துல வருவோம். அதான் எதுவுமே எனக்கு முன்னாடி தெரியாது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலா லைக் இட் வாஸ் ரிட்டன் ஃபார் யூன்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ஐ ஹேட் நோ ஐடியா. இந்த மாதிரி எங்களுக்கு ஆக்சுவலா யாருக்குமே கதை தெரியாது. நீங்க ஒரு 14 பேர் இருக்கீங்க, நீங்க டெய்லி ரிஹர்சல் வாங்க, உங்களுக்கு எந்த ரோல் சூட் ஆகுதோ நாங்க தருவோம் தான் தர்புகா நான் சொன்னாரு. So when we went there it was just something that happened. So அது that's why I said it's a happy accident மாதிரி. From there ஸ்லோவா கொஞ்சமா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி. How did you feel now? I'm happy. I still எனக்கு அந்த ஹங்கர் இன்னும் இருக்கு. But there's a side of the industry that nobody teaches you, which is the business of it. Understanding how projects are mounted. எதுக்கு ஒருத்தங்களுக்கு இவ்வளோ ஒரு பட்ஜெட், இவ்வளோ ஒரு சேலரி, ஒரு படம் பண்ணா அதுக்கு ஏன் இவ்வளோ காசு தேவைப்படுது, அதை இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா கதைகள் சொல்லணும்னு இருந்தாலுமே அதை சுத்தி ஒரு காமர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்க டேப் பண்ணா இட் will make sense more அப்படின்றது. ஆமா, it will be complete அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அது புரிஞ்சுக்கிட்டாலும் ஜெயிக்க முடியும்னு தோணுது. I feel like everyone is successful today understood that commerce of how a film is made. மூவியும் ஸ்டார்ட் அப்பும் கிட்டத்தட்ட சேம் தான் தெரியுமா? கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் தான் வந்து எங்க கேஸ்ல இன்வெஸ்டர். ஆக்சுவலி கம்பெனில இன்வெஸ்டர் வராங்க. அண்ட் த டைரக்டர் இஸ் த ஃபவுண்டர் ஆர் த சிஇஓ. அந்த மாதிரி அவர் வந்து ஐடியா வச்சிருக்காரு. ஹி பிச் இஸ் த ஸ்டோரி டு த இன்வெஸ்டர். இன்வெஸ்டர் வந்து ப்ரொடியூசர் தான் பணம் கொடுக்குறேன்னு ரெடியா இருக்காரு. பிகாஸ் த டைரக்டர் இஸ் ப்ராமிசிங் தட் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இந்த படம் எடுத்தானா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே இவ்வளவு ரிட்டர்ன்ஸ்ல நான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க முடியும்னு. அண்ட் அதுக்கு வேணுங்கிற அந்த பீப்புள்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஈவன் தோ தேர் ஆக்டர்ஸ் தேர் ஆல்சோ எம்ப்ளாயிஸ் இன் தட் பர்டிகுலர் இது வந்து அவங்க தான் எம்ப்ளாயிஸ். அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அந்த டைரக்டர் தான் he is the captain of the ship. He has to run the ship properly. Correct. To make everyone work. அந்த அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக எடுத்து வந்து கொடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். தட்ஸ் ஆல். ஒன்லி திங் ஸ்டார்ட் அப்ங்கிறது வந்து இட்ஸ் லாங் டைம். ஒரே விஷயத்தை நாங்கள் ரொம்ப வருஷம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு மூவிங்கிறது 1 year 2 yearங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. They'll do it multiple times. And இதுல ஸ்டோரி டெல்லிங்கும் பாத்தீங்கன்னா காமனா இருக்கும். இப்போ ஒரு படமும் ஒரு ஸ்டோரி ஒரு நைக்கின்றதும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஸ்டோரி தானே செல் பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து காமனா இருக்கும் பேசிக்கா. எஸ், இது எந்த வயசுல உங்களுக்கு நடந்துச்சு பேசிக்கா? த ஃபர்ஸ்டா வந்து நீங்க அந்த இதுல தியேட்டர் முன்னாடி நின்னது அது வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்ப நான் யூடியூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். I was working for Fully Film ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ அப்போதான் எனக்கு அந்த ஒரு ஆசை ஒன்று வந்தது. ஓகே எவ்ரி ஒன் சினிமா அதான ஒரு பிரச்சனை, அது ஒரு மாதிரி ஈர்க்கும், கிட்ட கொண்டு வந்து அந்த ஆசையை காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அடையிறது தான் ஒரு பெரிய டாஸ்க் ஆகும். நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி லைக் நெகட்டிவாகவும் இருக்கும், அது எப்படி பார்த்தீங்க நீங்கள்? எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படிதான். எனக்கு என்னன்னா நீங்கள் கரெக்டான ஆட்களோட சேர்ந்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டபிளான பொசிஷனுக்கு வர முடியுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இருந்த ஒரு விஷயம். ஐ ஹவ் பின் பிளெஸ்ட் வித் த பீப்புள் ஐ ஒர்க்ட் வித் அஸ் வெல். ஸோ அதனால அது சேர்க்க சரியா இருந்ததுனால எங்கேயோ ரொம்ப பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பிஸ்னஸ்லயும் நான் பார்த்துருக்கேன். அது பிஸ்னஸ்ன்றது ஒரு இது ரெண்டுமே வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப செமையா இருந்தாலும் தேர்ஸ் அ லாட் ஆஃப் பிஹைண்ட் ப்ரெஷர் ஸ்ட்ரகிள். ஸோ என்ன வேணா சொல்லலாம். ஹவ் வாஸ் இட் பிஸ்னஸ்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்றதுன்னா பெடிகிரின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலி. அதுதான் நான் ஃபேஸ் பண்ண ரொம்ப விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹார்வர்ட் ட்ராப் அவுட், ஸ்டான்ஃபோர்ட் ட்ராப் அவுட், இல்லை ஐஐடி ட்ராப் அவுட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு டோர்ஸ் வில் ஓப்பன். புரியுது. நம்ம ஒரு அகைன் அந்த கேட்டகரி இல்லாமல் நம்ம அடுத்து பி டேர் இல்லை சி டேர்லேருந்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் அந்த எப்படி சொல்ல அந்த மாதிரி ஒரு காலேஜில் இருந்துட்டு பட் தேர் ஆஸ்பிரேஷன் அண்ட் கோல் வெரி பிகர் தேன் தெம்செல்ஃப். அப்படி இருக்கும்போது அகைன் நான் சொன்னல சிம்பிளாக போயிட்டு பிச்சின் பண்ண கிட்டத்தட்ட ஒரு டைரக்டர் வந்து இப்படி ஒரு இன்வெஸ்டர் இருந்து ஒரு ப்ரொடியூசர் இருந்து அந்த படத்தை சைன் அப் அந்த மாதிரி நாங்களும் நிறைய பேர் பிச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இதான் ஐடியா, இப்படிதான் கோல். லாட் ஆஃப் பீப்புள் அலைன். அடுத்து என்ன கேட்பாங்க தெரியுமா, உங்கள் பெடிகிரி என்ன அப்படிவாங்க. பெடிகிரி மீன்ஸ் நீங்கள் பெடிகிரி கிடையாது, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஐஐடியாவது இருக்கா, இல்லை ஐஏஎம் இருக்கா, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, இருந்துச்சுன்னா உங்கள் ஐடியா கிடையாது. உங்களுக்கு கண்ணை மூடிட்டு பணம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன், அவங்களுக்குள்ள ஒரு அசம்ஷன். ஏன்னா கேள்வி எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் ஐஐடி ஐஎம்லேருந்து வந்தால் மட்டும் தான் அவங்க இப்படி பண்ண முடியுங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் ஸ்டார்ட் அப் செக்டரில் இருக்குது. யூஎஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே இன்னும் ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. யூ கேன் பி கமிங் ஃப்ரம் அந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது ஆக்சுவலி. நீங்கள் கம்ப்ளீட்லி வேறு இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. யூ மைட் பி என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட் புரோக்கர்லேருந்து வந்து டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சினாரியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. பட் இங்கே மட்டும் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அகைன் அதுக்காக அங்கே நான் வேல்யூ இல்லைன்னு சொல்லுவேன். அங்கேயுமே ஸ்டான்ஃபோர்ட் ட்ராப் அவுட் இதெல்லாம் வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஜக்கர்பர்க், எவ்ரி ஒன் இஸ் அ ட்ராப் அவுட் ஆல்ரெடி. ஒரு விஷயம் நான் பார்க்குற ஆடியன்ஸ் சொல்ல என்னன்னா, ட்ராப் அவுட் ஆகிறதுங்கிறது இது எனக்கு நடந்த ஒரு விஷயம். நான் சொல்ல காலேஜ் படிக்கும்போது நான் நினச்சேன் ஒரு செட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே காமனாக இருந்த விஷயம் ட்ராப் அவுட். நான் நினச்சேன் ட்ராப் அவுட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சி ஒரு அசம்ஷனில் அப்போ ட்ராப் அவுட் ஆனால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் நினச்சி. எல்லாத்துக்குமே சாம்பிள் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இப்போ இன்னைக்கு அவர் சக்ஸஸ் ஸ்டோரியா ஆனந்த் ப்ரோ இங்கே உட்காந்துருக்காரு. பட் யூ டோன்ட் நோ how many people have attempted to do what he's doing and have not made it this far as well. So அது ஒரு ரிஸ்கி மூவ் தான். கரெக்டாக காயின் நான் யாருனால இன்னைக்கு சொல்வேன். ஏன்னா அவங்க குதிக்கிற இடம் வேற, நம்ம குதிக்கிற இடம் ரொம்ப. நம்ம ட்ராப் அவுட்ங்கிற வேர்டு வந்து காமனா இருக்கலாம். அவங்க குதிக்கிற இடம் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில குதிப்பாங்க, அது வேற. நம்ம இங்க இருந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஒண்ணு கிடையாது நான் சொல்ல வரேன் ஆக்சுவலி. ஸோ பட் அந்த ட்ராப் அவுட்ன்ற ஒரு இதே வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அது எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. அது வந்து ஐம் ட்ராப் அவுட் அப்படின்னு அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அப்படி நினைக்கிறாங்க. பட் என்ன கேட்டால் என்னன்னா, ட்ராப் அவுட் தப்பு கிடையாது. அதுக்கு நீங்க உண்மையிலேயே அந்த லெவலில் ரெடியா இருக்கீங்களாங்கிற மேட்டர். இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் வே பியாண்ட் வாட் எவர் யூ திங்க், அந்த கண்டிப்பாக டூவபிள். ஸோ அகேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஐ ஃபெல்ட். எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. பெடிகிரிங் நான் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் டிடன்ட் ரெசனேட். நம்ம சொல்லும் போது வந்து ஐடியா சூப்பராக எல்லாம் ஓகே, நீங்கள் இதை பண்ணுவீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஐஐடியா இருந்தால் பண்ணிடுவீங்கன்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. தென் ஐ தாட் ஓகே, கோயிங் அகேன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் நம்ம செஞ்சு காட்டுவோம் முடியும்னு நினச்சி ஐ ட்ரைட். இது ஒரு விதமான ஒரு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஒரு பப்ளிக்கா ஒரு ஹேட்டோ இல்லை ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோ இந்த ஜேர்னி ஆஃப் யுவர்? நிறைய இருக்கும். ஐ திங்க் எனிபடி ஹூ சிட்டிங் ஹியர் எல்லாருக்குமே அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோ ஒரு டஃப் சுச்சுவேஷனோ நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. முன்னாடிலாம் நான் வந்து என்னன்னா இல்லை ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆட்ல தான் யூ கேன் மேக் மணி ஈஸிலி. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் பண்ணி தரும். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காது. அது வந்து என்னோட ஃபுல்லி ஃபில்மி மந்த்லி சேலரியா இருக்கும். ஆனால் எங்கெங்கயோ வேற ஊருக்கு கூட்டு போவாங்க. மும்பை ஷூட்டிங் சொல்லுவாங்க, கேரளா ஷூட்டிங் சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு என்ன ஷூட்டிங் என்ன எதுவும் கேட்காம போயிடுவேன். பார்த்தா ஐ ஹேவ் டு டூ சம்திங் தேர் தட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. தே டோல்ட் மீ தட் இட்ஸ் ஃபார் அ கார் பிராண்ட். ஓகே, இது வந்து I was like 18-19 years old. நான் வந்து ஓகே சூப்பர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு கொச்சியில ஷூட்டுன்னு போயிட்டேன். போகும்போது தான் நான் சொன்னேன், இங்கே பாருங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வண்டியெல்லாம் ஓட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாரு. நாங்கள் ஜாலியாக போய் இருந்தா ஃபர்ஸ்ட் ஷாட் கொச்சியில மரீன் டிரைவ்னு ஒரு இடம் இருக்கும். மரீன் டிரைவ்ல நின்றுருக்கேன். அங்கே பார்த்தா 2 கிரெட்டா நின்றுருக்கு. கிரெட்டாவா அப்போ கிரெட்டா வந்துருச்சுலாமா, ஐ திங்க் கிரெட்டா வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் லான்ச்ட் அட் தட் டைம். கிரெட்டா வாஸ் சம் SUV. ஸோ அங்கே நான் போய் நின்றுருக்கேன். அவர் சொல்றாரு, இப்போ நீங்கள் உள்ளே ஏறீங்க, நேராக போறீங்க, யூட்டர்ன் இங்கேருந்து போறீங்க எனக்கு வராது, இதுல என்ன யூட்டர்ன்லாம் சொல்லிட்டு
அல்ல இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன் ஆட்டோமேட்டிக் கொடுத்தா வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேங்க, எனக்கு மேனுவல்லாம் ஓட்ட வராது. பார்த்தா 2 வண்டி நின்றுது. நான் வந்து சரி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எட்டி பார்த்துட்டு இருந்தா, பார்த்தா 2 கேருமே என்னடா இது இதில் நம்பர்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தா 2மே ஆட்டோமேட்டிக் மேனுவல். போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர்லாம் எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு அவர் அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு மலையாளம் தெரியும், அதனால எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. பட் ஃபீல் ஆனாலுமே அது வந்து காட்டிக்க கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய இது வந்து என்னோட எப்படி சொல்றது, என்னோட ஐ எம் நாட் ஸ்கில்ட் இனஃப் டு டூ தட்ங்கிறதுனால வர ஒரு ஹேட்டோ ஒரு கிரிட்டிசிசம் which I should take it. ஏன்னா I should be skilled enough to do everything. பட் சில இடங்கள்ல வந்து நம்ம பெஸ்ட் கொடுத்தாலுமே சில பேர் குறை சொல்றதுக்கு இருப்பாங்க. பிகாஸ் இண்டஸ்ட்ரியில சில பேர் ஐ ஃபீல் தேர் வே ஆஃப் ஒர்க்கிங் இட் செல்ஃப் இஸ் புட்டிங் பீப்புள் டவுன். ஒருத்தங்களை கலாய்க்கிறதோ ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்றதோ அவங்களுடைய இட் கிவ்ஸ் them that caliber to be a director or be a இந்த இது பாத்தீங்களா, the punch monkey அப்படின்னு ஒரு பார்த்தேன் recent-ஆ. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கான்செப்ட் தான் அது. பேசிக்கா வந்து நிறைய சுத்தி நிறைய புல்லிஸ் நடக்குது, இது நடக்குது அது நடக்குதுன்றதுனால ஒரு டாய் நீங்க பாத்தீங்களா தெரியல, ஒரு டாய், அந்த ஒரு மங்கிக்கு ஒரு டாய், அது அவங்க அம்மா வந்து அந்த மங்கியை வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த மங்கியோட அம்மாவே வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. அதனால அந்த இருக்கிறவங்க வந்து ஒரு டாய் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டாய் வந்து வச்சுக்கிட்டு அது அவங்க அம்மா மாதிரி அது பாக்குது லிட்ரலி. அது யார் கூப்பிட்டாலும் வரதில்ல, நிறைய புள்ளி பண்றாங்க. அந்த டாய் மட்டும் தான் அது மேலதான் படுத்து தூங்குது. அண்ட் இட்ஸ் ரியலி வைரல் ஆன் இன்ஸ்டாகிராம். எல்லாருமே இப்போ போய் விசிட் பண்றாங்க. அந்த என்க்ளோஷர் எங்க இருக்கோ போய் அவங்கள பார்க்கவும் ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கா அது போயிட்டு இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டீங்க தெரியும், பட் அது நல்லா போயிட்டு இருக்கு. யா, இப்போ நீங்க இண்டஸ்ட்ரி பத்தி பேசினப்ப எனக்கு டக்குன்னு வந்து ஒன்று வந்துச்சு. நான் ஏதோ ஒரு ஷார்ட் ஏதோ ரீல் பார்த்தேன், நீங்க தளபதியை பார்த்துருந்தீங்களா? ஆமா, டேம் சீரியஸ்லி பாத்திருந்தேனா க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல பேசுறதுக்குலாம் சான்ஸ் கிடைக்கல. ஒரு கல்யாணத்துல ஏன்னா நான் ஏதோ ரீலோ ஏதோ ஷார்ட்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா how was it actually? நான் இல்ல எனக்கு சாஸ் ப்ரோ. நான் போய் அது அப்போ வந்து அந்த மெர்சல் வந்த டைம் அவருக்கு he was going through that அந்த பேக்லாஷ் என்னமோ வந்துட்டு நான் என்னமோ அவருக்காக எத்தனை பேர் இருக்காங்க, நானும் அங்க போய் கவலைப்படாதீங்க சார், நான் உங்களுக்கு நாங்களா இருக்கோம்னு சொல்லிட்டு நானே பயங்கர கிரிஞ்சாயி வெளில வந்தாரு. அவரை பார்த்து ஒரு 2 வார்த்தை பேச முடியுது. என்ன வேணா சொல்லிருக்கலாம், நீ ஃபேன்னு சொல்லிருக்கலாம், என்ன வேணா சொல்லிருக்கலாம். நான் அங்க போய் என்னமோ அவரே எவ்வளவு பிரேவ் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட போய் எனக்கு பிரச்சனை 4 பேர் வரமாட்டாங்க, அவருக்கு பிரச்சனை நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கிரிஞ்ச் ஆயிருச்சு. அது இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க பயங்கரமா, அதை கட் பண்ணி அது வைரலா போயிட்டு இருந்தது. அதனால எனக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆராவே ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. இல்ல சம்டைம்ஸ் அந்த ஒருத்தங்க பெரிய இடத்துல இருக்க ஒருத்தங்க உங்க ஒர்க்கை பார்த்துருக்காங்க ஆர் நீங்க யாருன்னு தெரியும் சொன்னா அவங்களும் லைக் அந்த ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் அந்த டைம்ல மெர்சலுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிருந்தோம். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வாட் ஹி செட், பட் ஹி ஹட் சீன் தட் வீடியோ. ஸோ அதனால எங்களுக்கு வந்து எனக்கு அது ஒரு செம ஒரு பூஸ்டா இருந்தது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ல தான் லூஸ் தனமா புலம்பிட்டு என்னமோ சொல்லி. ஸோ இப்போ உங்களோட லைக் ஜேர்னி எப்படி போச்சு இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுச்சு. பட் இதில் வந்து இப்போ ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு சிஇஓ ஃபவுண்டரோ லைக் வாட் எவர் இட் இஸ், நமக்கு எண்ட் ஆஃப் தி டே பணம் மணி அப்படின்றது தான் நம்மளோட எண்ட் கோலாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் மோர் ஆன் தேட். பேசிக்காக அது எப்படி வந்து நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால 2 இண்டஸ்ட்ரியிலும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கணுன்றது என்னோட இது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப் திஸ் கொஷின். வாட்ஸ் யுவர் நெட்வொர்த்? Again, on paper, based on my company equity, it will be bigger enough. I never even dreamt of அந்த மாதிரி இருக்கும். பட் அது ரீசன் கிடையாது டு ஸ்டார்ட் திஸ். ஆக்சுவலி இட் வாஸ் அ விஷன். அது சின்ன விஷயம். நான் சொன்னேன் என்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஐ லேர்ன் பர்சனல் ஃபினான்ஸ். தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட்ஸ் a billion பீப்புள்ஸ் ப்ராப்ளம். இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்ஃப்ளேஷன் இஸ் காமன். எவ்ரிபடி அது இட்ஸ் லைக் கர்மான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு, இவருக்கு உண்டு, நல்லவங்களுக்கு உண்டு, கெட்டவங்களுக்கு உண்டு, ஏழைக்கு உண்டு, பணக்காரனுக்கு உண்டு, எல்லாருக்குமே அது காமன். அப்போ இதை வந்து ஒரு சொல்யூஷனாக மாற்றினால் அகைன் எனக்கு காலேஜில் இருந்தே ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறதுல கிளாரிட்டி இருந்துச்சு. எப்படி ஆகணும் எதில் ஆகணும் தான் தெரியாது. காலேஜ் படிக்கும்போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல்னு நான் படிக்கும்போது கிடையாது. இப்போ இன்னைக்கு எல்லா காலேஜிலும் இருக்கு. எனக்கு யார்கிட்ட போய் கேட்கனே தெரியல. ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணால் என்னென்னு கூட தெரியாது. எப்படி இந்த அளவுக்கு இருந்தது. மேபி எனக்கு அதை யோசிப்பேன் சம்டைம்ஸ். ஒரு எல்லாம் ஏர்லியாக தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போமோ ஏர்லியான்னு தோணும். பட் யோசிச்சு பார்த்தா இல்லை, எவ்ரி திங் இஸ் ஃபார் த குட். அது நமக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் அஸ் ஐ செட். எப்படி சொல்கிறது, நெட்வொர்க்குங்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணல. நெட்வொர்க் அகைன் நம்மளுக்கு இந்த லெவல் வரும்போது நம்மளோட நெட்வொர்க் எப்படி இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப the type of people I met மீட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம மீட் பண்ண ஓகே இவங்க பீப்புள் எல்லாம் நம்ம மீட் பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் கிடைச்சது வந்து இந்த நாள் தான்.
Correct. நான் சொல்ல புரியுதா? ஸோ என் நெட்ஒர்க்கு சரி நெட்ஒர்த்தும்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐம் ப்ரிவிலேஜ் ஆன் தட் பார்ட். Nice. ஸோ யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்க எண்ட் கோல் இஸ் மணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன், பை ப்ராடக்ட் ஷுட் பி மணின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகேன் கரெக்ட், நம்ம வந்து இஃப் யூ நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம ஒரு விஷயம் வச்சு கோலை நோக்கி நம்ம போனோம்னா, இப்படி எடுத்துக்கோங்களேன், சன் வந்து உங்களோட கோல்னு வச்சுக்கோங்க, சூரியன் வந்து உங்களோட கோல். அந்த சூரியனை நோக்கி நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் ஷேடோ உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரும். அந்த ஷேடோ தான் மணி. நீங்கள் திரும்பி ஷேடோ விச் இஸ் மணி அதை தேடி நீங்கள் பிடிக்கலாம் போனீங்கன்னா உங்கள் ஷேடோ உங்களால் பிடிக்க முடியுமா? போய்கிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி இட்ஸ் நெவர் எண்டிங். யூ வில் நெவர் பி ஃபீலிங் ஹாப்பி நோ மேட்டர் ஹவு மச் மணி யூ ஹேவ். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கோலை நீங்கள் வேறு மாதிரி செட் பண்ணி வச்சு நீங்கள் போனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்லி வில் ஃபாலோ யூ. சூப்பர். ஸோ இதை வந்து ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்ட்டாக வேற ஒரு கோல் வச்சுக்கலாம். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? பாஸ். எனக்கு இவ்வளோ பெரிய எனக்கு எதுவும் சும்மா சொல்லணும்னு ஆசை இல்லை, அதனால சொல்லுங்க. நோ இஷ்யூ. உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க நினைச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் கிட்ட போட்டுருங்க, தம்ப்நெயில்ல போட்டுருங்க, கோடிகளில் பொருளும் டைம் ஸ்டாம்ப்ல போட்டு நீங்களே ஒன்று அசியூம் பண்ணிக்கோங்க. ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ அதான் பேசிக்கா லைக் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்காக தான். பட் மணி வந்து ஒரு கோல் அப்படின்றது நான் அப்படி மீன் பண்ணல. எல்லாருக்கும் ஒரு சர்வைவலுக்கு அது மஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சொன்னேன். பட் பை ப்ராடக்டாக மணி வச்சுக்கிறது வெரி வெரி குட் டேக். அந்த எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. சில பேர் மணி மோட்டிவேட் பண்ணும் ப்ரோ, சில பேருக்கு மணி ஒரு மோட்டிவேஷனாக இருக்காது. தி மோட்டிவேஷன் மைட் பி சம்திங் எல்ஸ் லைக் growth ஆர் லெகசி, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட். கரெக்ட். பட் நான் ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தது வரையில் அந்த ஆர்ட் ஃபார்முக்கு இது கொடுத்து ஒர்க் பண்ணவங்க தான் நிறைய க்ரோ ஆனது நான் பார்த்துருக்கேன். சொல்லலாம். சி எனக்கு தெரிஞ்ச எவ்ரி ஒன் அட் த பேக் ஆஃப் த மைண்ட் மணிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பிகாஸ் as much as you do something for art, in the end of the day when you come back home you are back to real life. So அதனால you know that food needs to be on the plate. But எனக்கு இது எப்படி தெரியுதுன்னா, it's also about இப்போ I can make money, I know how to make more money than I am, but is that what I want to do? At the balance between making money, doing what you love ன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஆமா, எக்ஸாக்ட்லி. நிறைய காசு சம்பாரிச்சுட்டு பீஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இதையும் டேக்கிள் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேலன்ஸ். See, it's also that இப்போ நாங்கள் ஆக்டர்ஸாக இருக்கும்போது நாங்கள் சொல்கிற கதைகளை மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் சில பேருக்கு they look at themselves as actors. எனக்கு ஐ ஃபீல் லைக் I have a responsibility to என் வீட்டில் வந்து ஒரு நல்ல தண்ணி மட்டும் ஓடணும், ஆனால் என்னோட கருத்து வழியாக மற்றவங்களுக்கு வந்து நான் கெட்ட விஷயங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஐ ஃபீல் லைக் ஈவன் த கண்டென்ட் ஐ மேக் ஐ ஷுட் பி a bit more responsible. It's not always been like that, but the older I grow I want to make sure that it is more responsible. So எனக்கு money is not my priority there. Money is a priority, it is not my primary priority. My primary priority is doing work which is good, which will also pay my bills. That is my பிரைமரி ப்ரியாரிட்டி வச்சவங்க ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு நல்லா பீக்குக்கு போயிருவாங்க ப்ரோ. இப்போ இது எக்ஸாம்பிள் நான் இதை சொல்லணும்னா, அமிதாப் பச்சன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை சூப்பரா இருக்கும். அவரோட பட்ஜெட்னால அந்த படம் வந்து இட்ல கெட் அஃபெக்ட். அப்போ என்ன பண்ணுவாரு, அவரோட சேலரியில கம்மி பண்ணிட்டு நீங்க இந்த படத்துல ஸ்பெண்ட் பண்ணா படம் சூப்பரா பண்ண கேசஸ் நம்ம பாலிவுட்ல நான் பார்த்திருக்கேன். தட் இஸ் வை ஐ மென்ஷன்ட் இட் லைக் தட். இப்போ நிறைய பேர் வந்து அகைன் அன்ஃபார்ச்சுனேட் டு சே, நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்துருக்கேன், அவங்களோட சேலரி நான் கட் எடுக்க மாட்டேன். நீங்க வேணா பட்ஜெட்டை கூட்டி கூட படம் எடுத்து நல்லா பண்ணுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரிஒன் பை தி வே, ப்ளீஸ். நான் நீங்க அங்கதான் சொல்லுங்க. I'm not telling everyone, but அந்த மாதிரி நான் ஸ்டோரிஸ் சின்ஸ் எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில பீப்புள் சொன்ன விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன். என்னோட அமௌண்ட் எனக்கு வந்துடும். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஃபன் ஃபேக்ட், என் சேலரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, என் டாக்ஸையும் சேர்த்து நீங்கள் கட்டிடுங்க, எனக்கு நெட்டாக இவ்வளோ அமௌண்ட் வரணும்னு சொல்லி டாக்ஸ். இந்த சிலர் இருக்கோ எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மூவிக்கு 1 crore சேலரினா 30% ஆஃப் தட் இஸ் கோ டு டாக்ஸ். அதான் அந்த ஆக்டர் தானே பே பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 1.3 கொடுத்துருங்க, 30% நீங்கள் டாக்ஸ் கட்டிடுங்க, எனக்கு 1 crore நெட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. அப்போ டாக்ஸையுமே அந்த ப்ரொடியூசரை கட்ட சொல்லும் போது இந்த இண்டஸ்ட்ரி சஃபர்ஸ்ல. தட் லைக் எப்படி சொல்றது, அதுதான் நான் ஆர்ட் ஃபார்முக்கு கொடுக்குறதா சொன்னேனே தவிர எனக்கு பணமே வேண்டாம்னு நான் சொல்ல வரல. அவங்க கொஞ்சம் காக்னேட்டிவா ஓகே இந்த படம் அந்த அமிதாப் பச்சன் மாதிரி நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபியூ பீப்புள் ஆர் தேர் ஹூ ஆர் லைக், என் சேலரி நீங்க கொடுத்தீங்கன்னா படம் எடுக்க முடியாது, உங்களால குவாலிட்டியான படம் வராதுக்கான காரணம் சேலரி ஒரு டைம்ல மூவி பட்ஜெட்டோட 75% அந்த ஒரு இன்னைக்கு மோஸ்ட் பிக் ஆக்டர்ஸ் ஓட salary it's more than the production budget of the correct. So see, I also feel like it's the kind of person you want to be. எல்லா இடத்துலயுமே you have a choice of நீங்க எந்த விதமான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு. கரெக்ட். இப்போ நான் தருணம்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. அந்த படம் சரியா போகல, எல்லாருக்குமே தெரியும், ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். எனக்கு வந்து I'm not saying this in a better, see I as much as people don't agree, I come from very honest beginnings. எனக்கு வந்து we are not a family that has இவ்வளோ money. Maybe ஒரு ஆப்டிக்ஸாக பார்க்கும்போது we might be like okay உங்ககிட்ட காசு இருக்குப்பா அப்படி. ஜெனுவனா we grew up with a lot of difficulty. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டி நான் கம்பேர் பண்ண விருப்பப்படல. நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும்.
ஸோ எனக்குமே வந்து தருணம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்த டைமில். ஸோ என்னோட சைட் கல்யாணம் வந்து நான் தான் ஃபுல்லாக என்னோட வெட்டிங் எடுத்து நடத்தினேன் என்னோட சைடில். ஸோ எனக்கு த மணி தட் தருணம் பேட் மீ வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடல. அப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஹி ஓட் மீ ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் மை சேலரி. படம் ரிலீஸ் ஆகி 1 year ஆச்சு, ஷூட் பண்ணி முடிச்சு 2 years ஆச்சு, இன்னை வரைக்கும் எனக்கு அந்த பேமெண்ட் வரல. ஓகே. பட் அவர் என்கிட்ட கால் மீ அண்ட் டோல் மீ சேயிங் எனக்கு இந்த படம் ஓட் லொகேஷன், என்னால் இந்த காசு திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியல, நானே சினிமாவில் இருக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். தட்ஸ் த ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் ஃபார் ஹிம் சேயிங் ஹி ஹஸ் இன்வெஸ்டட் இன் மீ. ஐ எம் நாட் விஜய் சார் அஜித் சார் வேற ஒரு 10 பேர் கியூல நின்றுருக்காங்க. என்னை நம்பி அந்த பாயிண்ட்ல பிஃபோர் ஆரம்பமே ஒருத்தங்க நம்பி என்னை வந்து என்ன வச்சு படம் இருக்கணும்னு சொன்னா தட்ஸ் த ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் ஃபார் ஹிம். அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கூட மெசேஜ் பண்ணி புரியுது நான் கேட்கல. தட்ஸ் பிகாஸ் ஐ சூஸ் டு பி திஸ் வே. பட் இந்த ஃபியூச்சர் நான் வேற ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், வேண்டே வீம்புக்குன்னு எனக்கு பேமெண்ட் சரியா கொடுக்கலனா தென் ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தம். இட்ஸ் ஆல்சோ a thing of you treat me with respect, I'll treat you with respect. நீங்க அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்கலனா I don't want to give that respect back. So அங்க வந்து money is not my priority. For me respect is my priority. But இன்னொரு இடத்துல when the respect is not there, money is my priority. Basically situation க்கு ஏத்த மாதிரி situation மாதிரி தான். So it's like that. Great. And when talking about money, உங்களோட ஸ்டார்டிங் அந்த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சப்போ இவ்வளவுதான் என்கிட்ட இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. லைக் நான் வேலுமணி சார் கேட்டிருக்கேன், தைரோகேரோட ஃபவுண்டர். He started from 500 rupees and he straightly went to 5,000 crores. ஸோ அந்த மாதிரி வாட் இஸ் லைக் த லோவஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு லோவஸ்ட் சேலரி மாதிரி சேலரி worst month அந்த மாதிரி லோவஸ்ட் சேலரி வர்சஸ் ஹையஸ்ட் சேலரி அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க? இல்ல என்னோட ஸ்டைஃபன் சொல்றேன். ஸ்டைஃபன் தான் நான் வாங்கினது 12,000 rupees ஃபர்ஸ்ட் எவர். நைஸ். அது வந்து மாசம் நமக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க. நம்ம அந்த 12,000 வாங்கிட்டு ஜாலியாக இருந்தாலும் தான். இது ஜெனுவனா நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் வந்து இதுக்காக சொல்ல நாங்கள் முன்னாடி பேசிக்கிட்டோம். இந்த யூஸ்வலா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நான் இப்படி ஆரம்பிப்போம். ஜெனுவனா சொல்றேன். நான் எல்லா இடத்துலயுமே ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நான் ஃபுல்லி ஃபில்மில் ஒர்க் பண்ணும்போது மை சேலரி வாஸ் 5,000 rupees மந்த்லி. ஃபுல்லி ஃபில்மில் ஒர்க் பண்ணும்போது 5,000 rupees. அப்போ நான் ரிவ்யூஸ் எழுதிட்டு இருந்தேன், ரிட்டன் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 5,000 என்னோட சேலரி. பட் த லோவஸ்ட் ஐ ஏர்ன்ட் இஸ் அப்போ வந்து ஒரு பர்சன் நான் மீட் பண்ணேன். சரியா, செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவரோட ஒர்க் என்ன, ஹி ஹேண்டில் செலிபிரிட்டிஸ். அவங்களோட சோஷியல் மீடியா அவர் ஹேண்டில் பண்ணுவார். திஸ் இஸ் பேக் வென் இட் ஜஸ்ட் பிகேம் அ திங். இப்போதான் சோஷியல் மீடியாவில் செலிபிரிட்டிஸ் வர ஆரம்பிச்ச அந்த டைம் 2017-18. அப்போ என்னோட வேலை என்னன்னா, ஹி ஹேண்டில்ட் அ பஞ்ச் ஆஃப் செலிபிரிட்டிஸ். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். என்னோட ஜாப்னா அவங்க ட்வீட்ஸ் எழுதணும், அவங்க இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் எழுதணும். அதான் என்னோட வேலை. மந்த்லி 2,500 கிடைக்கும். அப்போ வந்து யோசிப்பாங்க, எனக்கு வந்து 5,000 இங்க ஃபுல்லி ஃபேம் கிடைக்கும், 2,500 சூப்பர், 7,000 நான் தான் பணக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அவன் கோடியே சம்பாதிச்சுட்டு இருப்பான். நான் உட்காந்து 7,500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ட்வீட்ஸ் எழுதுவேன். இப்போ ஒரு செலிபிரிட்டியோட அம்மாவோட பர்த்டே, மதர்ஸ் டே அப்படின்னா மதர்ஸ் டே விஷ் நான் தான் எழுதுவேன். ஒரு ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேனா நான் எழுதுவேன். அவங்க சொல்லுவாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பேட்ரியாட்டிக்கா ட்ரை பண்ணலாம், நான் இன்னும் கொஞ்சம் பேட்ரியாட்டிக்கா ட்ரை பண்ணேன். ஒரு 5-6 செலிபிரிட்டிஸ் மந்த்லி 2,500 கிடைக்கும். ஓகே. So that was my lowest இது, and that gave me most happiness. செம்ம ஜாலியா இருக்கும். அதே ட்வீட் நம்ம வீட்டுக்கு போய் காட்டுவோம், பாருங்க இந்த சார் நான் தான் எழுதினேன் இந்த ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு. So before you were into writing, the video fully filmல host அதுக்கெல்லாம் முன்னாடி writing I wanted to be a writer. That's Aromala is the first film that I worked in the writing team of. Hopefully I get to work on more. Kudos to the writing actually. And இதெல்லாம் இப்படி இறங்கி ஏறுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. Something keep on coming on அதுல. ஸோ தட் வாஸ் கிரிப்பிங் பேசிக்கலி. அண்ட் இன்னொன்று கேட்கணுன்னு இருந்தேன், நிறைய பேர் உங்களுக்கு ஃபுல்லி ஃபில்மி வழியாக தெரிஞ்சிருக்கோம். பட் எனக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் அந்த ஒரு கிஷன் தாஸ் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. அவருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், வேற எந்த டிஃபரன்ஸ். நானும் எவ்வளோதான் முடி வளர்த்து மீச தடை வளர்த்து 30 வயசு கிட்ட ஆப்போன்னு சொன்னாலும் நான் குழந்தை தான். இமோஷன்ஸ் எல்லாம் இமோஷனல் மெச்சூரிட்டி ஆஃப் அ சைல்டு தான் என்கிட்ட இருக்கு. புரியுது. பட் ஐ எம் ட்ரைங் டு function as an adult, right? So I'm basically the same person but more responsible. Okay. More emotionally, politically responsible. Super. Adult. I also feel great. ஏன்னா நான் அந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் பார்த்துட்டு லைக் சிட்டிங் வித் யூ ஃபீல்ஸ் குட். ஸோ பேசிக்கலி நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு. பேசிக்காக வந்து ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. பிஸ்னஸில் நிறைய ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை ஆக்டிங்லேயே யூ கேன் கோ டு தட் லெவல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட் வுட் பி த ரைட் இது? ஏன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லி ஃபில்மின்னு ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதோட நுவான்சஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சில
இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோ அந்த உங்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. ஸோ அதோட nuances உங்களுக்கு தெரியும். வாட் யூ கைஸ் திங்க் எது ஒரு பெட்டர் ஃபீல்ட் அப்படின்ற ஃபார் த ஆடியன்ஸ் ஹூஸ் வாட்சிங், நான் இதில் போய் சேரணும் அப்படின்ற? Genuinely, I feel like, see, I can only speak on behalf of actors of my, definitely I think business இஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி. இப்போ யாருமே வந்து அகைன் தோ அதுக்கு எக்ஸப்ஷன் வந்து ரஜினிகாந்த் ஹஸ் பீன் 50 years ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். அதை மட்டுமே வச்சுட்டு அப்போ நானும் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு என்றா 50 வருஷம் நான் வந்து உச்சியில் பண்ணி யாருமே தெரியாது. தட் இஸ் த மெயின் ரீசன். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சூரியலாம் மதுரையில் 4 ஹோட்டல் வச்சிருக்காரு ஆக்சுவலி. பிகாஸ் ஹி நோஸ் தட் அவரோட பீக் ஃபேஸில் அவர் இப்போ இருக்காரு. இல் பி மேக்கிங் மோர் அண்ட் ஹி மேக் ஷுர் தட் இட்ஸ் இன்வெஸ்டட் ப்ராப்பர்லி. அங்கே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வருது. தே ஆர் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் சென்சிட்டிவ் டு திங்க் வேர் யூ ஹேவ் டு பார்க் யுவர் மணி so that once after the peak goes, அது யாராவது இருக்கலாம். வடிவேல்லாம் இன்னைக்கும் அவரோட பழைய காமெடி இன்னைக்கும் நம்ம ஆதித்யாலையும் திருப்பி வரவர் we are watching and we are still binge watching. I am binge watcher of வடிவேல் ஓல்டு காமெடிலாம். ஆனால் இன்னைக்கு அவரெல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த படம் நடிச்சா வடிவேலுக்காக ஓடாது ஆக்சுவலி. ஈவன் தோ இஸ் இன்னைக்கு அந்த காமெடி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பீக்ல இருக்கும்போது அவங்க பண்ற அகைன் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ நம்ம எடுத்துக்கோங்களேன், wherever we are here because of our past financial decisions. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஃபினான்ஷியல் டெசிஷன் தான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஆக்டர்ஸ் ஆர் எனி செலிபிரிட்டிஸ் தே வில் பிளான் இட் ஸ்ட்ராட்டஜிக்லி. அவங்க இது நான் சில விஷயங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அகெயின் ஐ ஃபர்காட் இஸ் நேம் எக்ஸாக்ட்லி. இது தலைவா படத்தில் அந்த குக் இது அவரோட அப்பா வருவாங்க, யாரு நம்ம அமலாபாலோட அப்பா வருவார். அவர் பேர் என்ன? சுரேஷ் தானே சார் பேர்? மொட்டையார். இப்போ ஓகே. ஸோ அவர் சொன்ன ஒரு பாட்காஸ்ட்ல நான் கேள்விப்பட்டேன். அவர் என்ன சொன்னார்னா அவரோட பீக் டைம்ல இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், நல்லா சம்பாதிக்கிறேன், இப்போயே போய் லேண்ட் வாங்கி வச்சிருப்பா அசோக் நகரா ஏதோ ஒரு ஏரியா சொல்றாங்க. அந்நேரம் வாங்குற ரேட்ல இருந்திருக்கு, அவர்கிட்ட பணமும் இருந்திருக்கு. அவர் சொன்னா இல்லப்பா நான் லேட்டஸ்ட் பென்ஸ் கார் வாங்க சொல்லி வாங்கினார். ஓகே. இன்னைக்கு சொல்றாரு அன்னைக்கு நான் அந்த லேண்ட் வாங்கி இன்னைக்கு பல கோடிகள் அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. பட் நான் போய் அந்த காரை வாங்கினேன், அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணேன். எங்க அப்பா சொல்லியிருந்தது நான் கேட்காம போயிட்டேன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணாரு சொல்லி கேட்டேன். விச் இஸ் வெரி ட்ரூ ஆக்சுவலி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட பீக்ல இருக்குமோ அவர் கொண்டு போய் கார்ல ஒரு இட்ஸ் லைபிலிட்டி. கார் இன்னைக்கு வாங்கி ரீசேல் அடுத்து வெளியே வந்தா 25% போயிடும் உடனே. அதுல போட்டார். ஏன்னா he is an actor, I want to have a show of life, so let me buy the latest car, imported car வாங்கி வச்சாராமா அந்த டைம்ல. எனக்கு இங்கே ஒரு ஆக்சுவல் டவுட், ஏன்னா இதே ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு ஒன்று இருக்கு. கார் வந்து ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட், பட் அதே கார் வந்து டிசைட்ஸ் யுவர் ஒரு ஸ்டேட்டஸ். யா அப்படி சொல்லலாம். ஏன்னா we are in a judgmental world, we can't like deny that. ஏன்னா வந்து இப்போ once we get comfortable அது ஓகே. இப்போ வந்து ரேண்டமாக ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா தட் ஒரு ஜட்ஜ்மெண்டல் இருக்கும். எல்லாம் சப்கான்ஷியஸாகவே அது நடக்கும் அப்படின்றத கான்ஷியஸாக எல்லாம் பண்ணுறாங்க, வேணும்ட்டே பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. we are trained like that subconsciously அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கார் வச்சுக்கிறது தேவையா இல்லையா உங்களோட ஃபீல்டில் எஸ்பெஷலி? அது ஐ திங்க் அது நிறைய சொல்லுவாங்க ப்ரோ. See, நான் என்னோட ஃபீல்ட்ல எல்லாமே ஆப்டிக்ஸ் தான். இட்ஸ் அபவுட் வாட் யூ வாண்ட் டு portray to the world. Perception. I know people who borrow cars, rent cars to go for events because they want to be seen a particular way. I don't want to judge them. அது அவங்களுடைய சாய்ஸ். பர்சனலா எனக்கு எப்படின்னா I have money to buy a car or like a luxury car, but எனக்கு i20 இருக்கான், செம கியூட்டா இருப்பான், நல்ல மைலேஜ் தரான், நம்ம ஊர்ல ஓட்டுறதுக்கு செம ஈஸி, அவ்வளவுதான். எனக்கு இப்போ நீங்க வந்து இவன் i20 வச்சிருக்கிறதால இவன் ஒரு பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விஷயம் தான் தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னுடைய காசை ஐ ஆல்சோ ஸ்பாயில் மை செல்ஃப். எனக்கு எல்லாருக்குமே சில ஆசைகள் இருக்கும் சின்ன வயசுல இருந்து, நம்ம பெரிய வேணா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. எனக்கு ஃபுட்பால் ஜெர்சி எல்லாம் வாங்க பிடிக்கும். நான் வந்து சம்பந்தமே இல்லாம போய் எல்லா இடத்துலயுமே போய் வாங்குவேன், என்னமோ டீம் எல்லாம் வாங்குவேன். என் வைஃப் கேட்பா ஏன் இவ்வளோ நீ போட கூட மாட்டேன்னு. பட் இந்த மாதிரி ஆசைகள்ல வி ஸ்பாயில் ஆர் செல்ஸ். பட் மற்றவங்களுக்கு நம்ம இந்த விதத்துல காட்டணுங்கிறது ஐ ஃபீல் இஸ் பிட் ஆஃப் சொசைட்டல் டிமாண்ட் மாதிரி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க இந்த மாதிரி இது பண்ணணும், இந்த வாட்ச் போடணும், இந்த கார் ஓட்டணும். எல்லாருமே இது பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பென்ஸ் A கிளாஸ் எடுத்தான் ஆக்சுவலி. அவன்கிட்ட வந்து நான் கேட்டேன் எதுக்குடா இது வாங்கினேன் அப்படின்னு. நான் கேட்டப்ப வந்து அவன் எப்படின்னா சத்குருவோட ஃபேனு, வாழ்க்கையில வந்து சம்பாதிக்கிற வேஸ்ட்டுங்கிற மாதிரி பேசுவான். A கிளாஸ் எதுக்கு இந்த கார் நான் வாங்கினேன்னு கேட்டால் சொல்கிறான், கிளைண்ட்டை பார்க்க போகும்போது அங்கே ஒரு பர்செப்ஷன். இப்போ நான் போயிட்டு ஒரு சாதா காரில் போய் இறங்கிட்டு அவங்களுக்கு கொட்டேஷன் வந்து நான் 5 லட்ச ரூபா பெர் மந்த்னு கொடுத்தேன்னா அவங்க தரமாட்டாங்க. என்னடா நீ இந்த காரில் வந்து, இதுவே நான் பென்ஸ் காரில் போய் இறங்கிட்டு 10 லட்ச ரூபா பில் போட்டால் கூட அவங்க கொடுக்குறாங்க. அதனால ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்காக தான் நான் அதை பண்றேன். மற்றபடி எனக்கு அதில் பர்சனலா மேபி இட் ஒர்க்ஸ் லைக் யூ செட். இப்போ ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போகும்போது நீங்க உங்களை ஒரு சர்டன் எட்டிகேட்டோட கேரி பண்ணி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா மேபி அது உங்களுக்கு இட் ஹெல்ப்ஸ் யூ இன் தி பிசினஸ். ரெண்டு வழி இருக்கு ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது இட் ஹெல்ப்ஸ் யூ ஆல்சோ. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் போகிற வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்க நெகோசியேஷன் பவர் அங்கே போயிடும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் சைட் யூ ஆர் ஆக்சுவலி. இப்போ உங்க நெகோசியேஷன் பவர்னா நீங்க அங்கே போயிட்டு நீங்க பென்ஸ் கார்ல இறங்கிட்டு போயிட்டு
சார் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அப்படின்னீங்கன்னா என்ன வர்றது பென்ஸ் காரில் வரீங்க டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க இப்படி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனால் நீங்கள் இதே காமன் மேனாக போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிருக்கும் ரைட் லைக் நார்மலாக. ஸோ இட் ஹாஸ் இஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆல்சோ. அதனால தான் மல்டி கார்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ தலைவர் அஜித்தே ஸ்விஃப்ட் ஒன்று வச்சிருப்பாரு, அதான் அவர் அடிக்கடி எடுத்துகிட்டு போறாரு. இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக தளபதியும் ஸ்விஃப்ட் தான் எடுத்துகிட்டு போறாரு. அதிகமாக நான் பார்த்துக்கேன். டக்குன்னு ஏன் ஷார்ட் டிரைவ் எங்கே டக்குன்னு போனால் ஸ்விஃப்ட் தான் எடுக்கிறாங்க. இஸ் நாட் டேக்கிங் இஸ் ரோல்ஸ் ரைஸ் பிகாஸ் தே டிசைட் வேர் விச் ஹஸ் டு பி டேக்கன். அது அவங்களுக்கு எங்கே எதை எடுத்துகிட்டு போகிறோங்கிறது பர்சனல் சாய்ஸ். சும்மா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது ரோல்ஸ் ரைஸில் போகலாம், ஆனால் வேற ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போய் ரோல்ஸ் ரைஸ் எடுத்து போக முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் கேஸ் டு கேஸ். I mean, I think it's நம்ம ஒரு ஆப்டிக்ஸ் திங் தான். how they want to like if it works for them it works for them. நம்ம இப்படி நம்ம இதை ப்ரிஃபர் பண்றோங்கிற மாதிரி தான். புரியுது. நான் அந்த விஷயத்துல ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இன்செக்யூராகவே இருந்திருக்கேன். பிகாஸ் நான் மீட்டிங்ஸ்லாம் போவேன். என் வேலையே வந்து ஐ மீட் ஃபவுண்டர்ஸ் எவ்ரிடே. ஸோ அதுதான் என் ஒர்க்கே. பட் ஐ டோன்ட் ஹேவ் அ கார் ஆல் லைக். ஸோ அதனால நான் வந்து லிட்ரலி 2 streets அவே போயிட்டு என்னோட வெஹிக்கிளை பைக்கோ ஸ்கூட்டரோ வாட் எவர் பார்க் பண்ணிட்டு ஐ கேம் வியா கேப் சார். அந்த மாதிரி தான் என்னோட இது இருக்கும். நானும் நிறைய பண்ணியிருக்கேன் ப்ரோ அந்த மாதிரி. ஏன்னா முன்னாடிலாம் கார் இல்லாத போது எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் கூப்பிடுவாங்க, பெரிய ப்ரொடியூசரா இருப்பாங்க, நம்ம காட்டிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு ப்ரோ. ஒரு அவார்ட் ஷோக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் அவார்ட் எடிசன் அவார்ட்ஸோ என்னமோ எம்பாரசிங் சேயிங் திஸ். ஓகே. ஸோ எடிசன் அவார்ட்ஸுக்கு போயிருந்தோம். நான் கேப் எடுத்துட்டு தான் உள்ள போனேன். கேப் எடுத்துட்டு போறதுக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது there'll be a crowd that want to see us or speak to us, but you can't come and book a cab outside. Okay. அண்ட் எனக்கு என்ன ட்ரேட் சென்டரில் ஈவெண்ட் நடக்குது. ஸோ என் வீடு வந்து திருவான்மியூர்லேருந்து ட்ரேட் சென்டர் கேப் போயிட்டு அவார்ட்லாம் வாங்கிட்டு நின்றுருக்கேன். கேப் பார்த்தா கேப் கிடைக்கல. ஓகே. அண்ட் கேப் வந்து நம்ம 1200 என்னமோ. என் மனசுல தோணுது ஆட்டோ எடுத்துட்டு போனாலே 300 ரூபாயில முடிஞ்சிருக்கா, எதுக்கு நான் 1200 செலவு பண்ண நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க. நான் கிளம்பலான்னு வெளில நானும் மீத்தாவும் என் கூட ஒர்க் பண்ணாங்க. மீத்தாவும் நானும் வெளில வந்துட்டு இருக்கோம். கூட்டம் கூடிடுச்சு எல்லாருமே. அப்பதான் படம் ரிலீஸ் ஆகி முதல் நிமிடம் ரிலீஸ் ஆகி ஒரு இதுவா இருந்தது. there was a buzz around the film. Great. வெளில வந்துட்டு இருக்கோம். மீத்தா கேப் புக் பண்ணிட்டா. she knew. ஓகே. நான் இருந்துட்டு I'm like I can't book a cab and I don't what is wrong if an auto comes I get into it. Nothing is wrong, but now mindல ஐயோ இந்த ஆட்டோல அவள் சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு you won't believe I told Meeta can I just come into the car. I got into the car. நீங்க நம்ப மாட்டீங்க. there are videos of it of people are holding people coming and all. நான் காருக்குள்ள ஏறுறேன். கேட் வரைக்கும் போய் கேட்ல ரைட் எடுத்து அந்த இது இருக்குல்ல கத்திப்பாறை ஏறதுக்கு முன்னாடி நான் இறங்கி நீ போ மீதா நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அவார்டர் நின்றுருக்கேன் ரோட்ல ஆட்டோ வர வரைக்கும். ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போனேன். அவ்வளவுதான். இப்போ நான் அந்த ஆட்டோல அங்கேயே ஏறி இருந்தா யாருமே எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி தே மைட் ஹவ் தாட் ஐயோ என்ன இவர் இவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்காருன்னு. பட் நமக்கு பழகிடுச்சு ஒரு ஆக்டரா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் காட்டிக்கணும்னு. ஸோ ரிலேட் வித் தட். ஆனா நீங்க நல்ல வேலை அந்த கேப் புக் பண்ணல பாத்தீங்களா. அதை நினைச்சிட்டு நீங்க கேப் புக் பண்ணி 1000 புக் பண்ணீங்கன்னா நான்லாம் நாங்க எந்த டைம் ஸ்விக்கில டிஸ்கவுண்ட் இருந்தாலும் ஆர்டர் பண்ற டைம் நாங்க கம்மியா அமௌண்ட் மெயின் அமௌண்ட் இருந்தா கூட ஓகே ப்ராப்பர் மிடில் கிளாஸ் பிஹேவியர். யூ ஷுட் நோ தட். ஆமா கரெக்ட். ஸோ இப்போ ஆக்டிங் அந்த இதுல ஸ்பான்சர்ஷிப்ஸ்ன்றது ஒரு மேஜர் திங்கா இருக்கு ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு இங்க வரைக்கும். இட்ஸ் வெரி வெரி காமன் திங். அது எப்படி பாக்குறீங்க நீங்க? வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? அகைன் திஸ் இஸ் ஜஸ்ட் மை பர்சனல் டேக். சொல்லுங்க. இல்ல என்னோட ஒரே டவுட் இருந்துச்சுன்னா ஆக்டிங்கோட ஸ்பான்சர்ஷிப்ஸ்ல அதிகமா வந்து பண்ண முடியுமா அப்படின்றது? கண்டிப்பா இருக்கு. there are multiple people who charge crores for minutes. So imagine அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூ. and they have also worked hard to build that brand. No disrespect to them. என்னோட இது அப்ரோச் அப்படின்னா I'm very open to working with brands. even ஆனந்த் ப்ரோ நானும் we had a plan to work with Aura as well. எனக்கு என்ன I feel everybody should take some accountability and with all due respect to every brand out there பார்த்து சில விஷயங்களை பண்ணுங்கிறதா என்னுடைய ஒரு strong political opinion இருக்கு. there are certain brands that I don't associate with. that it is அவங்க கோடி கணக்குல கொடுத்தாலுமே I don't want to associate with certain brands. எனக்கு ஒரு moral ground இருக்கு. I feel everyone should uphold that moral. உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தப்பு இல்லை, நான் யூஸ் பண்ணுவேன்ப்பான்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. but when sometimes when I see people who don't have that moral ground I have a problem with it because fans இருக்கும்போது they are people who blindly believe you based on what they see on screen. நீங்க வீட்ல எப்படி இருப்பீங்க, எப்படி பேசுவீங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு ஸ்கிரீன்ல எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு மட்டும்தான் அவங்களை வந்து வேல்யூ பண்றாங்க, உங்களை நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது they blindly believe. இப்போ நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிரிட்டானியா பாக்கெட்ல ராகுல் டிராவிட் வந்தாலோ ஒரு இதுல சச்சின் வந்தாலோ நம்ம உடனே வாங்கணும்னு நமக்கு தோணும். அவ்வளவுதான் நம்மளுடைய இது. we trust that person. ஸோ அப்படி ஒருத்தங்க இருக்கும்போது they should be responsible about what they sell இங்கிறது what they promoteங்கிறது I am very 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 correct keen on it. Actually when I spoke to Anand for the first time I told him
நான் ஆராவை டவுன்லோட் பண்ணி நான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் அதுல 3 months நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கு தெரியாம he told me நந்தா as a client. நான் நந்தா வேற பிங் பண்ணி நந்தா ப்ரோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஒரு வருஷமா. எல்லாமே ஓகே எல்லாம் ஓகே ப்ரோ எவ்ரிதிங் வர்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவரோட எடுத்தேன். அண்ட் ஐ ஆல்சோ ப்ரிஃபர் லைக் தட் when I work with again இவர் நான் ஒரு ஈவெண்ட்ல ஸ்டேஜ்ல பேசினது பார்த்தேன் ஆக்சுவலி. அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. he works with the founders and the brands. he does not is one of the peculiar person whom I see எந்த பிராண்ட் கூட தான் ஒர்க் பண்ண மாட்டேன் சொன்னதுக்கு உண்மை. ஏன்னா அது அவருக்கு செட் ஆகணும் அண்ட் அவர் வந்து அவங்க கூட டிராவல் பண்ணி ஒர்க் பண்ணுவாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கூட ஐ பர்சனலி வாண்டட் டு வொர்க் வித் ஹிம். அண்ட் நான் சொல்வேன் நான் யார் கூட அசோசியேட் பண்ணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. சும்மா நாங்க வந்து கொலாபரேட் பண்றோங்கிறதுக்காக நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா அது எனக்கே வேண்டாம் நான் சொல்லிடுவேன். தட் இஸ் ஹவ் ஐ ஹவ் டிராவல் வித் சோ ஃபார் வித் ஆல் கிரியேட்டர்ஸ். இது பாருங்க நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்துச்சு. பட் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல லைக் பிசினஸா இருந்தாலும் சரி லைக் ஒரு ஃபவுண்டராக இருந்தாலும் சரி ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி ஆர் இன்கம் இஸ் ஒரு அன்பிரடிக்டபுளாக இருக்கும்ல. இந்த மாதம் இவ்வளோ இருக்கும் அடுத்த மாதம் அவ்வளோ இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் ஆல் தட்? இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த அன்பிரடிக்டபிலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல பிசினஸ்க்கு வந்து ப்ரெடிக்டபிள் அதான் as I said again ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிச்சு 2022 2024 மிட் வரைக்கும் அகைன் அதான் சொல்லல யார் வெளியேருந்து பார்த்தாலும் 6 மாசத்துல கம்பெனி மூடிடுவாண்டா அப்படிதான் சொல்லுவாங்க ஆக்சுவலி. பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் நெட்வொர்க் எஃபெக்ட். நீங்க நல்ல சர்வீஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாலும் போதும் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்லி மல்டிப்ளை ஆக்சுவலி நெட்வொர்க். சொல்லல 6 மாசத்துல மொத்தமாவே வந்து 10,000 இன்ஸ்டால்ஸ் வந்த காலமும் இருக்கு. அடுத்த 6 மாசத்துல 1,00,000 இன்ஸ்டால்ஸ் வந்ததும் இருக்கு. ஸோ இட்ஸ் நெட்வொர்க் எஃபெக்ட் பிசினஸ்ல அது நடக்கும். பட் அகே நீங்க சொன்ன அந்த அன்பிரடிக்டபிலிட்டிங்கிறது வந்து ப்ரெடிக்டபிளா மாத்திரதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ரன் பண்றது. அன்பிரடிக்டபிளே வச்சு நம்ம ரன் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் தேர். ஏன் 99% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில்னு சொல்றாங்கன்னா அந்த அன்பிரடிக்டபிலிட்டி அவங்க கிளியர் பண்ணாதனால தான். அவங்க எப்போ வேணாலும் ஃபெயில் ஆயிடுவாங்க இருக்கும். அது தாண்டறது தான் இருக்குல்ல சேலஞ்ச். அதை தாண்டிங்கன்னா நீங்க அந்த 1% அப்படின்ற மாதிரி ஹவு டு லைக் எனி திங் பேசிக்காக எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இட்ஸ் அன்ஸ்டேபிள். ஏன்னா இந்த மாதம் எனக்கு வந்து சம் இது இருக்கு அந்த மாதம் சம் இது இருக்கு. ஐம் ஸ்ட்ரகிளிங். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு நானும் என் கோஃபவுண்டரும் சேலரி எடுக்கல, 0. என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல சம்பாதிச்ச சேவிங்ஸ் வச்சு தான் ஐ வாஸ் ரன்னிங் த கம்பெனி ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years. ஸோ we can call it reinvesting in the business. அது ஒன்று. அது ஒரு அனாலஜிக்கலாக நான் சொல்கிறேன். ஓகே இப்போ என்னுடைய பிஸ்னஸ் தான் என்னோட குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தையோட தட்டிலேருந்து இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன்னா குழந்தை வந்து நியூட்ரிஷன் கம்மியாயிடும். அப்போ அது வளருது ஸ்லோவாயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பட்னியாக இருந்து என் குழந்தைய நான் 2 வருஷத்துக்கு நல்லா சாப்பிட வச்சிட்டேன்னா குழந்தை வளர்ந்து அடல்ட் ஆகி எனக்கு சாப்பாடு போட லைஃப் டைமுக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். டெலிவரி கிராட்டிஃபிகேஷனுக்கு மனசில் வந்து இது வேணும். இது இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நான் ஐ சீவ் so many startup founders who are in Bangalore பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் மந்த்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேலரி, அதாவது அவங்க ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 6 மாசத்துல ஒரு இன்வெஸ்டர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. வந்த உடனே 6 மாசம் சேலரியை பல்கா எடுத்துருவாங்க அப்படியே. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எப்பாடா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிச்சு. அவங்களோட மைண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த ஜர்னி கம்ப்ளீட் ஆகுது. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. எங்களுக்குலாம் நாங்கள் வி மேட் ஷூர் தட் எங்களுக்கும் பெங்களூர் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வேர் தேர் ஹூ ஆர் சப்போர்ட் டு அவங்களாம் பெடிகிரி பார்க்கல தான் சொன்னாங்களே வி பிலீவ் இன் யூ அண்ட் யுவர் ஐடியா அவ்வளோதான் சொன்னாங்க. விச் இஸ் வெரி ரேர். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். தேர் ஆர் 63rd people whom we spoke to. 63 பேர் 62 நோ வாங்கிட்டு தான் அந்த 63வது பேர் அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி செட் டு இன்வெஸ்ட். அண்ட் அதை நான் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா அதை நம்பிக்கை அதான் பேசிக்லி நான் கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிற முடியும், என் இன்வெஸ்டரோட ட்ரஸ்ட்டை சம்பாதிச்சாலும் அவங்க அவர் பணம் கொடுத்தாரு. அதை வச்சு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். ஐ பிரிட்டி மச் மேட் ஷுர் தட் எங்களுக்கு கம்பெனிக்கு தான் கம்பெனியோட க்ரோத்துக்கு தான் அது போகணும்னு நான் தெளிவாக இருந்தேன். நாங்கள் கம்பெனி ப்ராஃபிட்டபிள் வர வரைக்கும் நாங்கள் சேலரி எடுக்க மாட்டோம். நானும் என் ஒய்ஃப் டிசைட் பண்ணோம். இன்ஃபேக்ட் மை ஒய்ஃப் வாஸ் ஒர்க்கிங் இன் கார்பரேட் கம்பெனி பிஃபோர் தட். ஷி வாஸ் ஏர்னிங் 1.5 lakhs ப்ளஸ் பர் மந்த் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு வரணும்னா அதை விடணும். அது விட்டுட்டு அவங்க 0. அப்போ அவங்க என்ன டிபெண்ட் ஆகிறாங்க ஆக்சுவலி. இது வந்து ஃபார் அ உமன் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஏன்னா குவிட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டிய எல்லா எக்ஸ்பென்ஸையும் என்கிட்ட கேட்டு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் மாதிரி வந்துச்சு. ஐ மீன் நான் அவங்களை கேளுங்கன்னு சொல்ல, ஆனால் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க நான் இந்த தடவை என் ட்ரெஸ் வாங்கிக்கோ ஆன்லைனில் இதை ஆர்டர் பண்ணிக்கோன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஆர்டர் பண்ணிக்கோமா என்கிட்ட கேட்காதன்றேன். பட் இல்லை அது அவங்களுக்கு அந்த அப்போ தான் நான் அண்டர்ஸ்டுட் தட் வை விமன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியுது. அவங்க சம்பாதிக்கும் போது நான்லாம் ஆன்லைனில் போய் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்க மாட்டேன்.
இப்போ இந்த ஷூ கூட அவங்க வாங்கி கொடுத்ததான். புரியுது. எனக்கு என்னன்னா அவங்க கேட்காமலே அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு அமேசான் வந்துட்டு இருக்கு. என்னடா நான் ஆர்டர் பண்ணீங்கன்னு பார்த்தா அது இவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க எனக்காக. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருந்த காலத்துலேருந்து. ஸோ இப்படி இருந்த காலம் மாதிரி அவங்களுக்கு வாங்குறதே அவங்க வாங்கலை, எனக்கு மட்டும் நான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லை நீ வாங்கிக்கோ பரவாயில்ல, இல்லை பிஸ்னஸ் ரன் ஆகணும்ல அதுக்காக. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது விமென்ஸில் விமென்ட்ட நான் பார்த்து அது என் ஒய்ஃப்ட்ட பார்த்து நான் வந்த விஷயம். ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு புரியுதுன்னா ஒரு ரைட் உமனும் மணி மேனேஜ்மெண்ட்டும் இருந்தால் ஃபார் அன் ஆண்டர்பிரினர் ஆர் பிஸ்னஸ் ஆர் எனிவன், ஈவன் இன்ஃபேக்ட் அவரும் அது கூட வழிமொழிவார் நான் நினைக்கிறேன். அவருக்கும் அவரோட இது சொல்லும்போது இட் மேக் சென்ஸ். பட் ஃபார் மீ as I said அவங்க வந்து வெரி வெரி அதான் சொல்லுது, அவங்க வேலையை விட்டுட்டு டிபெண்டாக மாறி அவங்க ஸ்பெண்டிங் என்கிட்ட கேட்டு பண்ணுற அளவுக்குங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அந்த 2 வருஷம் வந்து எப்படியாவது கடந்துடணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி அந்த மொமெண்ட் வரும்போது இட் வாஸ் பியூர் இதுதான். ஏன்னா நாங்கள் அதான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு பி, நீங்கள் சொல்கிறீங்களா எப்படி மேக் பண்ண, யூ ஹேவ் டு கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு மேக் ஷூர் தட் இட்ஸ் மீட், பட் ப்ரொவைடட் மேக் ஷூர் தட் இட்ஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க். இப்போ நான் கால்குலேட்டட் ரிஸ்க்னா என் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நான் சம்பாதிச்சு ஐ வாஸ் ஏபிள் டு ரன் மை கம்பெனி அண்ட் மை ஃபேமிலி வித்வுட் ஃபார் 2 இயர்ஸ்ங்கிறது எல்லாராலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. அது நம்ம பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட் அப்பில் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, தே ஃபைண்ட் அ சொல்யூஷன் அண்ட் ட்ரை டு சர்ச் த ப்ராப்ளம். அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அ ப்ராப்ளம், தென் ஃபைண்ட் இட் சொல்யூஷன் ஸோ தட் இட்ஸ் ஈஸி டு செல். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இப்படி பண்ணும்போது இட்ஸ் ஒர்த் த வெயிட். நான் 2 வருஷம் வெயிட் பண்ண எனக்கு தெரியும், ஐ நோ தட் தேர் இஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல், ஐ வில் எவென்ச்சுவலி மேக் இட்னு தெரிஞ்சு யாருமே நம்பாதப்போ நானும் என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் நம்புனாங்க. அது நடந்துச்சு. ஸோ ஆனால் இது நாட் டு பி என்ன சொல்ற ரூட், பட் தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ திங்ஸ் தட் தியர் ஐடியா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி உள்ள போட்டு என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகும். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் வாட் யூ கோயிங் டு டூ, இஃப் யூ கோயிங் டு டூ சம்திங் லைக் தட், அது வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் வேணுங்க. கட் ஃபீலிங்னு ஒன்று இருக்குது. அகைன் என்ன நான் சொல்லலை, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு வந்து 1 கிராம் கூட வாங்க மாட்டாங்கன்னு சேலஞ்ச் பண்ணான். ஓகே. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஆன்லைனில் கோல்டு வாங்க மாட்டாங்கன்னு நான் ஏன் அப்படின்னு கேட்டால், நானே கடை வச்சிருக்கேன், எனக்கே விற்கிறது கஷ்டமா இருக்கு, நீ எப்படி ஆன்லைனில் ஆப்பில் விற்பான்னு சொன்னீங்கன்னா 1 கிராம் வாங்க மாட்டாங்க தான் சேலஞ்சு. ஓகே. நான் எனக்கு 1 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ் அது கூட இப்படி வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா இட் கூட பேக் ஃபயர். நம்ம அவன் சொல்கிறேன் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தமே நம்ம 6 மாதத்தில் ஃபெயிலியர் இருந்தால் பார்த்தியா நான் அன்றைக்கி சொன்னேன்னா நடக்காதுன்னு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். 2வது வாட் இஸ் லக்குன்னா when opportunity meets உங்களுடைய ப்ரிப்பரேஷன். அவ்வளோதான், இதான் லக்கு. அது கரெக்டாக அமையணும் அந்த டைம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இது கரெக்டாக அந்த இது தெரில. அது வந்து அது ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஐ ப்ரிப்பேர்ட் 4 years பிஃபோர் தட். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி 4 வருஷம் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண எல்லாருமே ஆசை இருக்குங்க, பிஸ்னஸ் பண்ணி யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அவங்க ப்ரிப் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து அவங்க பணம் இருக்கும், அந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சலாம் நினச்சி ட்ரை பண்ணுவாங்க, they'll fail. வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் கோ, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் போகணும்னு நினைக்கிறீங்க அந்த இண்டஸ்ட்ரியில் 2 வருஷமோ 3 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். என்ன வேணாலுங்க, அடிமட்ட தொண்டனா கூட போய் ஜாயின் பண்ணி அதில் வேலை பார்த்து ஃப்ரம் த டாப் டில் த பாட்டம் யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் த இண்டஸ்ட்ரி. எனக்கு இதில் இன்னும் அவுட் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை குவிட் பண்ணி ஸ்டார்ட் த பிஸ்னஸ், யூ சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் லோ. சரிங்களா? யூ வில் சக்சீட். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப லூக்ரேட்டிவாக தெரியும். டக்குன்னு நம்ம ஏரியாவில் ஒருத்த பானிபூரி கடை வச்சிருந்தா ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கணும், நம்மளும் அடுத்த பானிபூரி கடை வைக்கணும்னு தோணும். ஆனால் அது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பானிபூரி எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் அவன் பானிபூரி கடைக்காரன் போயிட்டு அந்த கூட வெங்காயம் வெட்டுவாள் அவனை மாதிரி நீங்கள் வேலைக்கு சேர்ந்து அவங்க கூட ஒரு மாதம் எவ்வளோ அவன் எவ்வளோ சேலரி கொடுக்கணும் மேட்டர் இல்லை, கற்றுக்கணும், தொழிலை கற்றுக்கணுங்கிற நீங்கள் கற்றுக்கிட்டு பின்னாடி போயிட்டு நீங்கள் அதை எப்படி பெட்டராக மாற்றணும். சரி, அவனை மாதிரியே போய் ஒன்று பண்ணுறதுல நோ பாயிண்ட். யூ ஹேவ் டு பி டிஃபரெண்ட், யூ ஹேவ் டு பி யூனிக். அண்ட் உங்களை மாதிரி அது வந்து வேற யாரும் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா you will succeed. ஆக்சுவலா இது பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலா ஐ மீன் உங்களோட அந்த இது கேட்கணும், how do you handle unpredictability? இல்லை, ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த டிசிப்ளின் நீங்கள் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா ஷி வாஸ் நாட் அ சேலரி ஜாப். ஸோ அம்மாக்குமே இட் வாஸ் ஃப்ளக்சுவேட்டிங். புரியுது. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஐ நோ வாட் அ குட் மந்த் லுக் லைக் அண்ட் நோ வாட் அ பேட் மந்த் லுக் லைக். ஸோ நான் என்ன ரொம்ப கிளியராக இருந்தேன்னா, என் லைஃப் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா அதுக்குள்ள எப்படி என் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். இதே 50,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சதுன்னா அதுக்குள்ள எப்படி என் லைஃபை வாழணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் பை நேச்சர் ஐ எம் நாட் அ ஸ்பெண்டர், ஐ எம் அ சேவர். ஸோ தட் இஸ் மை பிகெஸ்ட் அட்வான்டேஜ். எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாலுமே அதில் எப்படி காசு சேவ் பண்ணலான்னு பார்ப்பேன். நீங்கள் 5 கோடி கொடுத்தாலுமே அதுக்குள்ள எப்படி காசு சேவ் பண்ணலாம் தான் நான் பார்ப்பேன். புரியுது. ஸோ ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் ஐ ஸ்டார்டட் சேவிங் மணி. அண்ட் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ சூஸி ஆக உனக்கு வர காசு கம்மியாகும். நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். சில மாசங்கள் சூப்பரா இருக்கும், சில ப்ராஜெக்ட்ஸ் வரும், சில மாசங்கள் வராதுங்கிற பட்சத்துல ஐ டு மேக் ஷூர் தட் ஐ ஹேட் த மைண்ட் செட் டு டேக்கிள் தட். எனக்குமே ஐ வில் பி வெரி ஓப்பன் வித் சேயிங்,
between 21 and 24, I made the most money I've made so far. I'm 28 years old. But because I chose to save that day, I don't face the burden of it today. இன்னைக்கு நான் கான்ஷியஸா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ரீல்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட்ஸ்னு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஐம் கட்டிங் அவுட் an entire revenue stream of my life. Correct. But the decision I made is of saving money in that 4-5 years of my life is what is helping me today. So எனக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட் வைப்பேன், வீக்லி இப்போ அதில் அப்டேட் பண்ணுவேன். ஒரு மாசத்துல என்னோட ஸ்டாக்ஸோ என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ டிப் எடுக்குதுன்னா தென் ஐ வில் டிசைட் சேயிங் லெட் மீ நாட் ஸ்பெண்ட் தட் மச் மணி தட் மந்த். ஒரு மாசத்துல எல்லாமே நல்லா இருக்கு, இன்ஃப்ளோ நல்லா வந்துட்டுனா ஐ சி ஓகே இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். இது நல்ல டேக்கா இருக்கு, அந்த மாசம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துருவோம். ஆமா அப்படின்ற மாதிரி. பட் என்னோட இன்வெஸ்ட் ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் மோஸ்ட் ஆஃப் மை பெர்சன்டேஜ் ஆஃப் மை earnings will go into my savings, whether it is gold, silver, stocks, mutual funds, as simple as fixed deposits, whatever it is. நான் முடிஞ்ச அளவுக்கு I'll try putting it in ஒரு diversified portfolioல முடிஞ்ச அளவுக்கு I'll keep investing it. ஓகே, அதுக்குள்ள என் லைஃப் வாழ நான் கத்துப்பேன். பிகாஸ் என் லைஃப் ஸ்டைலை இன்னைக்கு என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஈஸி. நாளைக்கு இஃப் திங்ஸ் கோ ராங் என்னோட கரியரை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஸோ ஈஸியர் திங் டு டூ இஸ் டு. அண்ட் இன்னொன்று எனக்கு கேட்கணும், இப்போ நீங்கள் அந்த ஃப்ரீயாக ஒன்று பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சும்மா பண்ணி கொடுக்குறேன், எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணிக்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? எனக்கு ஆரோமலே இஸ் a big example. எனக்கு salary that all of us took, நான் டைரக்டர் எல்லாருமே ஹீரோன்னு எல்லாருமே எடுத்த சம்பளம் இஸ் லெஸ் தேன் 50% ஆஃப் வாட் வி டேக் ஃபார் அதர் ஃபிலிம்ஸ். பட் வி வர் பேஷனேட் அபவுட் இட். எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கோம், ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவர் இத்தனை படங்கள் பண்ணியிருக்காருன்னு இருக்கும்போது at that point money was not my thing. Learning experience was my thing. With முதல் நீ முடியும் ஆல்சோ சேம் திங். எங்களுக்கு கிடைச்ச இது ஐ குவிட் மை ஜாப் டு கோ ஒர்க். பட் எனக்கு I knew that okay அது கத்துக்கிட்டாதான் என்னால் வந்து இந்த ஒர்க்கை கற்றுக்க முடியுங்கிறதுக்காக ஐ left everything and went. So I think அது ரொம்ப ரொம்ப முக்கியம். To upscale you, it's an investment almost. You're investing your time, you're investing lack of money for something which will take you 10 steps கரெக்ட். ahead. மோர் தென் இன்வெஸ்டிங் வி கேன் ஆல்சோ சே இட் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அதை பார்ப்பேன்னா, சாக்ரிஃபைசிங் சம்திங் யூ லவ் will get you more things. எக்ஸாக்ட்லி ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி இட்ஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். நீங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு விஷயத்தை கிராட்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக நீங்க இமீடியட்டா எடுக்கிற ஒரு டெசிஷன் மைட் டேக் யூ 10 steps பேக். பட் நீங்க ஒரு கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த 10 ஸ்டெப்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஒரு ஸ்டெப்ல கிடைச்சிரும். இப்போ எனக்கு ஒண்ணு என்னன்னா வந்து என்னதான் மணி இருந்தாலும் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரோ ஆஸ் அ ஆக்டரோ வாட் எவர் இட் இஸ் we need அந்த ஒரு கான்டென்ட் அந்த ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அது இன்னும் ஒரு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா புகழ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் அட்டென்ஷன் சொல்லலாம், ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ஷூஸ்? ஸோ எனக்கு என்ன ஃபஸ்ட் பிஸ்னஸ் சொன்னேன் தெரியுமா? ஃபஸ்ட் பிஸ்னஸ் நான் ஸ்க்ராட்சில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன் January 1, 2015 ஓகே அவருக்கு ஆக்சுவலி நியூ இயர் அன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது எனக்கு. சின்ன பிஸ்னஸ் அகைன் இட்ஸ் வெப் ஹோஸ்டிங் பிஸ்னஸ், டெக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் பர்சன் கம்பெனி, நானே தான் எல்லாமே, நானே ராஜா, நானே மந்திரி, நானே இது வேலைக்காரணும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் $5 ஆக்சுவலி. நானே அந்த $US $5 பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலி $5 நான் ஏதோ சம்பாதிச்சிட்டேடோ அப்படியே உலகத்தே இது பண்ணாமல் ஒரு சந்தோஷம். அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே அதுவே அதை சொன்ன 16 hours அப்படியே தூங்குறதும் அதே சோஃபாவில் தூங்கினா அதே எந்திரிச்சு அதிலே ஒர்க் பண்ணி இப்படி பில் பண்ணி அப்புறம் நம்மளால் ஒருத்தர் ஹையர் பண்ண முடியுமாங்கிற ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னையே ஹையர் பண்ண முடியுமான்னு தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த ஃபேஸை தாண்டி திருப்பி ஒருத்தர் ஹையர் பண்ணி, ஏன்னா 16 hours ஐ காட் பர்ன்ட் அவுட் ஆக்சுவலி. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 1 yearல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஃபெல்ட் லைக் அல்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டைமுக்கு சாப்பிட முடியல. இப்படி அதாவது மானிட்டரி வைஸ் ஐம் மேக்கிங் மணி பட் ஐம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த்துங்கிறப்ப தென் ஐ தாட் ஐ ஷுட் ஹையர் சம் ஒன். என்ன பெரிய பயமா இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் ஹையர் பண்ற பிரச்சனை இல்லை, ஹையர் பண்ணி அவருக்கு மாசம் ஃபுல்லாக கரெக்டாக சேலரி கொடுக்கணும்ல. அந்த தயக்கத்துக்கு லக்கிலி காட்ஸ் கிரேஸ் தட் ஆல்சோ ஹேப்பன். 1, 2, 3, 4 அப்படி போகுது. கம்பெனி வாஸ் கோயிங் ஃபைன். எல்லாம் பண்ணி அகைன் ஐ டிட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அதான் இப்போ நான் எப்படி ஆப் ரன் பண்ணுவேன், ஆப் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. பட் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த கம்பெனிலேருந்து நமக்கு வரும், நம்ம பண்ணி கொடுப்போம். பட் நம்ம நேமோ நம்மளோட எதுவுமே அங்கே இருக்காது. இட்ஸ் லைக் அவுட் சோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பானில் டொயோட்டாக்கு ஒரு ப்ராஜெக்ட் அது மேலே பண்ணி கொடுத்தோம். அது அங்கே இருக்கிற பீப்புள் அதை யூஸ் பண்ணுவாங்க ரியல் வேர்ல்டில். எனக்கு தெரியும் அந்த ஆப் நான் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதோட ரெகக்னிஷனும் நேமும் நமக்கு கிடைக்காது ஆக்சுவலி. அப்போ என்ன ஒரு பாயிண்ட் வருதுன்னு நான் சொல்கிறேன். சி ஓகே ஐம் மேக்கிங் மணி, ஐம் ஏபிள் டு புட் ஃபுட் ஆன் மை பிளேட், ரூஃப் ஆன் மை ஹெட், ட்ரெஸ் டு வியர், ஐம் ஏபிள் டு டூ வாட் ஐ வாண்ட் டு டூ பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆனால் எங்கள் யார்ட்டாவது எங்கள் அம்மா அப்பாவோட வந்து உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஒன்லைன் ஐடின்னு முடிச்சிருவாங்க. What are you doing? Because they don't know what I'm doing. புரியுதுங்க, அவங்களுக்கும் அவளை எக்ஸ்பிளைன் பண்ணி புரியாது சொல்ல தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா
நோ மேட்டர் ஹவு மச் ஆஃப் மணி வி மேக் தெர் இஸ் நோ அந்த ஒரு இது இல்லை, அந்த ஒரு கிக் இல்லை ஆக்சுவலி. அப்போ தட் இஸ் வென் ஐ தாட் ஓகே ஐ ஹவ் டு பில்ட் சம்திங் ஃபார் த லேமன் ஹூ இஸ் கோயிங் ரோட்டில் நடந்து போகிற ஒருத்தனுக்கு கூட இம்பாக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணோம்னா அது மூலயமா நமக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சா, பணம் பெருசாக சின்ன சந்தோஷம் கிடைச்சா போதும்னு ஸ்டார்ட் பண்ணது அந்த ஆரபிள் ஜேர்னி ஆக்சுவலி. ஸோ அப்போ அதை சொன்ன இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக் எடுக்கிறேன், அது காமன்னு பார்க்குறேன். ஸோ அதை நான் பில்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இன்னைக்கு இங்கே பார்த்தா ஆரபிள் ஆனதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி நான் பண்ணின ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து உங்களால் இன்னைக்கு நான் வந்து என் லைஃப்ல இவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கு, நான் வந்து சேவிங்ஸே இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு உங்களால் நான் வந்து ஒரு 4 கிராம் சேவ் பண்ணிட்டேன். யார் சொல்கிறேன் 20 வயசு பேர் சொல்கிறான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படான்னு கேட்டால் பாக்கெட் மணிலாம் போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணேன், நான் 3 வருஷமா ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. 20 வயசுல நான் லாலிபாப் சாப்பிட்டு 20 வயசுல நானே இப்போ நான் இன்னைக்கு இப்படி பேசும்போது அவங்களுக்கு வெளியில ப்ராஜெக்ட் ஆகிறது எப்படின்னு வேணா இருக்கலாம். 20 வயசுல நான் வந்து டெய்லி வந்து கேன்டீன்ல போயிட்டு ஒரு சமோசா வாங்கி சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 பேர் சேர்ந்து அமௌண்ட் போட்டா ஒரு சமோசா ஒரு பஃப் வரும், 3 பேர் பிரிச்சுப்போம். ஒரு சமோசா ஒரு பஃப் 3 பேர் பிரிப்போம். இப்படிதான் நாங்க வந்து இருந்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அன்னைக்கு அதுதான் ஜாலியா இருந்துச்சு. எங்க ஊருக்கு போனோன்னா எனக்கு பரோட்டா சால்னா ரொம்ப பிடிக்கும், டெய்லி வாங்கி சாப்பிடுறது, இப்படிலாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலி அண்ட் ஹாப்பி அந்த டைம்ல இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவன் 20 வயசுல 4 கிராம் தங்க இருக்குன்றான். எனக்கு அப்ப நம்மளாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம். ஸோ எனக்கு கடவுள் போய் முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வரம் தரேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பணம்லாம் வேணாம் சார், எனக்கு இதே நாலேஜோட கொண்டு போய் 20 வயசுல விட்டுருங்க சார், நான் இன்னைக்கு வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். ஸோ அதனால தட்ஸ் வை ஐ எம் ட்ரைங் டு கேரி ஃபார்வர்ட் திஸ் நாலேஜ் விச் ஐ ஹேவ் ரைட் நவ் at 30 to someone who is 18 and 20. So they will be way ahead of me when they are 30. இவ்வளவுதான் என்னோட ஒன் லைனர். ஆமா, அப்போ அந்த ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வழியா ஒரு பிசினஸ் வழியா கிடைக்கிறப்ப அந்த ஒரு இம்பாக்ட் அது இருக்கு. அது சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் அபவுட் மணி ஃபார் மீ, இட்ஸ் அபவுட் திஸ் இஸ் வாட் மோர். அது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் எனக்கு இதனால எனக்கு ஆயிடுச்சுன்னு தண்ணி கேன் போடுறவர் சொல்லியிருக்காரு, ஆட்டோ டிரைவர்ஸுக்கு எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் எனக்கு சொல்லும்போது அந்த ஒரு வேலிடேஷன் வந்து எனக்கு வந்து எவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் கொடுத்தாலும் கிடைக்கல. அதுக்காக அந்த இது எனக்கு வேணும். அண்ட் அது எப்படி போய் ரீச் பண்ணுங்கிறப்போ தான் இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் எனக்கு உள்ள வருது. ஐ எம் நாட் அ சோஷியல் மீடியா பர்சன். நான் வந்து என் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் அப்ராட் ட்ரிப் போயிருக்கேன், ஒரு ஃபோட்டோ போட மாட்டேன், வீடியோ போட மாட்டேன், எதையுமே எங்கேயுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன் நான். திடீர்னு இப்போ இந்த பிஸ்னஸ்க்காக என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மை பிஸ்னஸ் டிமாண்ட்ஸ் மீ டு மேக் கான்டென்ட் டு எஜுகேட் த பீப்புள். கரெக்ட். இப்போ நான் நினச்சதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வீடியோ மேக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குன்னா ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கேமரா முன்னாடி உட்கார வச்சுட்டு பேசும்போது ஒரு லைன் ஆஃப் பண்ணிட்டா நல்லா பேசுவேன், ஆன் பண்ணிட்டா அந்த ஸ்டட்டர் தான் கேட்கணும். அந்த கிரிஞ்சு இந்த ஹேட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் கன்ஃபார்ம். உங்களுக்கு இன்னும் நிறையவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ எப்படி அது எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்? நீங்க இதுக்கு முன்னாடி வேற என்னமோ கேள்வி கேட்டீங்களா, அதை பத்தி யோசிச்சுட்டு அப்போ வீடியோ சோ அதான் ஃபர்ஸ்ட் அந்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன் சார். இல்ல நீங்க வந்து இது கேட்டீங்கல்ல அந்த ஃபேம் இத பத்தி கேட்கும்போது நான் அப்படியே என்னமோ யோசிச்சு எங்கேயோ போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது திருப்பி கொஞ்ச நேரம் இங்க வந்து அதுக்குள்ள நீங்க வந்து ஹேட் அது வேற கதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க சொல்லுங்க. சோ அதான் சொல்லல ஃபர்ஸ்ட் அந்த கேமரா முன்னாடி போட்ட வீடியோ பண்ணும்போது என்னால ரொம்ப அதை எப்படி சொல்ற செல்ஃப் கான்சியஸ் ஆயிட்டு இதெல்லாம் இருந்துச்சு. தென் ஐ தாட் ஐ ஹாவ் டு டூ இட் ரைட். நான் கான்ஸ்டன்டா அதை சொல்லல. இன்ஸ்டாகிராம் நீங்க சொன்ன விஷயம் உண்மை, நான் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதை நான் போஸ்ட் போடுவேன். அது ஒன்லி டு எஜுகேட் பீப்புள் அண்ட் கிவ் நாலேஜ் டு த பீப்புள் தான் நான் பண்ணுறேனே தவிர ஏன் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன்னா இட் இன்க்ரீஸ் யுவர் ஆங்ஸைட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன் பயஸ் வந்துடும். நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களை விட எவ்வளோ ஒருத்தன் பெட்டராக லைஃப் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான். அதை நீங்கள் பார்த்தோன்னா எல்லார் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் டிப்ரெஷன் ஆயிருவீங்க. இந்த ரீசனுக்காக மட்டுமே நான் அது பக்கம் போகிறதே கிடையாது. நான் ஒரு ரீல் கூட ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனால் கமெண்ட்ஸ் எப்பயாவது ஒரு சில ஏதாவது டவுட் கேட்டிருந்தாங்கன்னா ஜென்யூன் கமெண்ட்னா நானே போய் பர்சனலாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் நான் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா பண்றது. ஸோ அதான் as I said, இது தேவை. ஃபேமுங்கிறதுக்காக ஃபேமுன்னு தெரியல, பட் ரெகக்னிஷனுக்காக நான் பண்ணேன். ஓகே, உங்க ஆப்னால எனக்கு இந்த ஒரு ரெகக்னிஷன், அந்த ரெகக்னிஷன் தான் என்னுடைய ஒரு ஃபியூவலாகவும் என்ன மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயமாவும் எனக்கு ஒரு போதை மாதிரி வச்சுக்கோங்களேன். எஸ், அது ஹை கொடுக்குது. சூப்பர். சி எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு ரெகக்னிஷன் முக்கியம் இல்லை, எனக்கு ரியாக்ஷன் முக்கியம். ஓகே, இப்போ எல்லாருக்குமே சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு சும்மா பேருக்கு ஏதாவது சொல்லுவான், நான் கிரிக்கெட்டர் ஆகணும், நான் ஃபுட்பாலர் ஆகணும், நான் வந்து டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்ஜினியர், சும்மா பேருக்கு தான். எனக்கு அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து எதுவுமே இல்லை. நான் ரொம்ப லாஸ்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்கூலில் ஒரு சாய்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், சிபிஎஸ்சியில் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும். ஓகே, எனக்கு தமிழ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறானா அதை பண்ணும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன எடுக்கிறான், ஃப்ரெஞ்சு, நான் ஃப்ரெஞ்சு கற்றுப்பேன். ஃபெயில் ஆனேன், அசிங்கமாக ஃபெயில் ஆனேன். பட்
என் ஃப்ரெண்ட் எடுக்கிறான், நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கற்றுக்கணும், அதுதான் என்னோட அடையாளம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் அங்கே டெசிஷன் எடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, 8th ஸ்டாண்டர்டில் என் அக்கா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நீ வளர்ந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்படியா, உனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஏன் எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும்? நான் அந்த மாதிரி தான் ஒரு பர்சன். இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கக்கூடிய பர்சன். எனக்கு லைஃப்பில் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பர்பஸ் ஆச்சுன்னா, இந்த பர்பஸ் வந்துச்சுன்னா, நான் 5th ஸ்டாண்டர்டில் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராமா நடிக்கிறேன். ஜெயக்குமார் சார் இஸ் அன் ஆக்டர், அவர் தான் என்னுடைய குரு. ஒரு பிளே நடிக்கிறேன், ராமாயணம் பிளே. அது எல்லாமே பெரிய பெரிய ரோலு, ராமா, ராவணா, ஹனுமான், எல்லாருமே பெரிய 11th 12th படிக்கிற பசங்க தான் ஃபுல்லாக நடிக்கிறாங்க. அதில் என் ரோல் வந்து நான் ஒரு குரங்கு. என்னோட ஸ்க்ரீன் டைம் 5 minutes. அது எப்படின்னா, ராமர் வந்து எங்கேருந்தோ வரும்போது இந்த குரங்குங்களாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணி அவரை வர வைப்பாங்க. அவர் வந்து என்னமோ மாசாக டைலாக் பேசிட்டு அவர் வந்து அந்த பட்டாளத்தோட கிளம்புவார். கிளம்பும்போது என்ன ஆகும்னா, ஒரு வாழைப்பழம் மட்டும் விழுந்துடும். ஸோ எனக்கு 10 seconds அந்த வாழைப்பழம் எடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறது, எங்கள் ஆடிட்டோரியம் ஒரு 400-500 பேர் தாங்கும். அந்த 500 பேரோட ஒரு 1 minute நான் கூட இருக்க ஒரு குரங்கு, நாங்கள் 3 பேர் ரியாக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு கிளம்பணும். இதுதான் என்னுடைய ரோல். 1 minute தான் என்னோட டைம். ஓகே. அந்த ஷோ ஃபர்ஸ்ட் டே நான் என்னமோ ஒன்று பண்ணுறேன், அங்கே யாரோ ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, ஒரு க்ரௌட் ஒருத்தங்க சிரிக்கிறாங்க. எனக்கு அதனால ப்ராசஸ் பண்ணிக்க முடியல, ஏன் இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, நமக்கு இது வரைக்கும் நம்ம லைஃபுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே இல்லை. ஸோ அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், என் வேலை இவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்னு. அடுத்த வருஷம் ஒரு பிளே வரும், அதில் ஒரு காமெடி ரோல் தருவாங்க. அடுத்த வருஷம் என் ரோல் வந்து நான் லீட் ஹீரோ கிடையாது, நான் எதுவுமே இல்லை, நான் ஒரு 0 அந்த பிளேல. நான் 2 நிமிஷம் தான் வருவேன், ஆனால் என் வேலைன்னா அவங்களை சிரிக்க வைக்கணும். அங்கேருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஸ்டேஜ் ஏறினேன். ஸ்டேஜ் ஏறும்போது உங்களுக்கே தெரியும், டான்ஸு மியூசிக்னா வந்து மெயின் ஆடிட்டோரியமில் வைப்பாங்க, ஒரு 1000s of people பார்ப்பாங்க. நான் பர்ஃபார்ம் பண்ணுற ஈவெண்ட் எல்லாமே ஒரு ரூமில் இருக்கும், ஒரு கிளாஸ் ரூம், ஆடியோ விஷுவல் ரூம். எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா, அவங்க சிரிக்கிறாங்களா, அவங்க நான் சொல்கிற விஷயத்த ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்களா, அவ்வளோதான் எனக்கு முக்கியம். தட் பிகேம் மை பர்பஸ். ஸோ when I go out somewhere, when people see me, இப்படி இருக்கும், நான் தாண்டிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்க, டக்குன்னு அந்த கண்ணு திறந்து ஒரு ஸ்மைல் வரும். அந்த ஸ்மைல் தான் எனக்கு வேணும். எனக்கு நான் இப்போ வெளில போனால் ஒரு 1,00,000 பேர் வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்களா எனக்கு முக்கியம் இல்லை. ஓகே. பட் நான் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள ஒரு பாசிட்டிவான விதத்தில் இம்பாக்ட் பண்ணிச்சுன்னா நான் ஹாப்பி. ஓகே. அதுதான் என்னுடைய லைஃபோட பர்பஸாக இருந்திருக்கு. இப்போ கம்மிங் டு த ஹேட் பார்ட், நிறைய ஹேட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து யூடியூப்ல இருந்தாலே உங்களுக்கு ஹேட் வரும். இதில் நான் மூவி ரிவ்யூஸ் வேற பண்ணிட்டு இருந்தேன். அவுட் ஆஃப் காலேஜ் ஒரு 18 வயசு பையன், மீசை கூட முளைக்கலாம், அவன் உட்காந்து யாரையோ பெரிய டேரக்டரை பற்றி பேசினா யாருக்கு தான் கோவம் வராது. ஆனால் அப்போ அது புரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு இல்லை. அப்போ இதுக்கு ஏன் அவங்க ஹேட் பண்ணுறாங்க, ஏன் இது பண்ணுறாங்க. பட் இட்ஸ் அன் அட்வான்டேஜ், பிகாஸ் அது நடந்து ஆல்மோஸ்ட் 8 years ஆச்சு. ஸோ ஐ காட் எக்ஸ்போஸ் தட் வெரி ஏர்லி. ஸோ டுடே இன்னைக்கு ஒருத்தங்க எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இட் டசன்ட் ஹர்ட் மீ தட் மச். ஹேட் பண்றவங்க ஹேட் பண்ண தான் செய்வாங்க. இப்போ ஐ மீன் a place in my life where I've delivered my first theatrical success and I'm sitting over here. If somebody looks at me, some people say இந்த பையனுக்கு எதுக்கு அவ்வளோ சீன், இவன் ஏன்டா அண்டர்மைன் பண்றான். இப்போ கூட ஒரு கமெண்ட் வரும், இவன் எதுக்கு 2 பேரும் டீசெண்டாக உட்காந்துருக்காங்க, இவன் எதுக்கு கால் மேல கால் போட்டு உட்காடுறான். ஹேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரீசன் தேவையில்லை, ஹேட் பண்ண தான் செய்வாங்க. ஆனா என்னுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப சிம்பிள். அந்த நாள் ஒரு நிமிஷம் ரியாக்ஷன்னால என்னோட லைஃபோட பர்பஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன். நான் யூடியூப்ல சேர்ந்தேன், யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பில்ட் பண்ணேன், இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைபர்ஸ் பில்ட் பண்ணேன், ஆடிஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு தியேட்ரிக்கல் சக்ஸஸ், ஒரு சைஸபிள் பட்ஜெட்ல எடுத்து தியேட்ரிக்கல் சக்ஸஸ் எடுத்து ஹிட்டு கொடுத்து வந்து இன்னைக்கு நான் பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. கரெக்ட். நீ உன்னுடைய ஸ்பேஸ்ல நீ சாதிச்சிருக்க, நீயும் பேசு. யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்க ஸ்பேஸ்ல ஒரு விக்டரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஒரு யூடியூபரா இவ்வளவு தூரம் வந்து இங்க உட்காந்துருக்கீங்க. ஆனந்த் ப்ரோ வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒரு டெய்லி வேஜ் ஒர்க்கர் வந்து கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இம்பாக்ட் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எதுக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு நடிகரோ ஒரு இதுவோ வந்து பேசினா அவங்க கேட்பாங்க. நம்மளாம் ஒரு ஆளா தெரிய மாட்டாங்க. ஆனால் நம்ம படத்துல நம்ம தான் ஹீரோ. நம்ம என் லைஃப்ல நான் தான் ஹீரோ, உங்க லைஃப்ல நீங்க தான் ஹீரோ. ஸோ நீங்க பேசி தான் ஆகணும். ஸோ இந்த மிஸ்டைரக்டட் ஹேட், மிஸ்டைரக்டட் ஆங்கர்லாம் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனையா ஃபீல் ஆகல. Everyone has the right to speak. Even if you are a failure, speak. ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்காத விஷயங்களா, அந்த ஃபெயிலியர்ல இருந்து தான் நம்ம அதிகமா கத்துக்கவே செய்யறோம். So my request to people who hate is look inward first, then you look outside. You don't have anything nice to say, don't say anything. அவ்வளவுதான். Simple. Nice. You have something nice to say how much ever you want and listen. Super. அவ்வளவுதான். One more thing, in the journey you would have seen a lot of people. So அதுல the first
ஸ்ட்ரேஞ்சர் லைக் ஹூ ரெக்கக்னைஸ்ட் யூ அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ம். ஹூ வாஸ் தட்? ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன யூடியூப்ல ஒருத்தர் பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ பண்ண போயிட்டு இருக்கேன். அங்கே வந்து அவர் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாரு. அவரோட ஃபோட்டோ எடுத்து இன்னும் வந்து வாலில் மாட்டி வச்சிருக்கேன். அது எல்லாரும் நிறைய பேர் எடுத்திருந்தாலும், ஐ மீன் நிறைய பேர்னா சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மேக்ஸ் இட் லைக் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அன்னைக்கு திரும்பி பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது. ஸோ தட்ஸ் மோர் ஸ்பெஷல் எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஞாபகம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் Like the கல்ச்சுரல்ஸ் moment- ஒரு வாட்டி ஜெயிச்சேன். ஒரு கல்ச்சுரல்ஸ் ஒரு ஸ்கூலில் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பட் எதுலுமே இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் ஜெயிப்பேன். ஆனால் மெயின் வின்னர்ஸ் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஈவெண்ட் நான் ஜெயிச்சது. அது ஜெயிச்சாதான் உங்களுக்கு ஒரு கெத்து, ஓகே. நான் இங்கே ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு. ஆமாம். அது நான் ஜெயிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சேன். ம். அந்த நாள் தான் எனக்கு லைஃப்ல அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். Okay. ஒரு இந்த பையனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னதுல இந்த பையன் ஜெயிச்சிட்டான். அந்த ஒரு ஜம்ப் இருக்குல்ல, ட்ரான்சிஷன். இவன் என்னமோ பண்ணிட்டானே, இவன் எப்படி ஜெயிச்சான். அங்க ஒரு பையன் பரத்னு ஒரு பையன் இருப்பான். ஓகே. பரத் எல்லா இடத்துலயுமே ஜெயிப்பான். Right. சூப்பரா பேசுவான். ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். எல்லா இடத்துலயுமே ஜெயிப்பான். ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலயுமே ஜெயிப்பாங்க. இவன் அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஒருத்த வந்துட்டான் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். நம்மளால என்னமோ ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும்னு பிலீவ் பண்ண ஒரு மொமெண்ட். எனக்கும் அவருக்கும் காமனாக இருந்த ஒரு விஷயம் அதுதான். அவர் சொன்ன மாதிரி தான். அதாவது இவர் சொன்னது யூஸ்வலாக ஜெயிக்கிறவங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் சில செட்டார சொல்லணும்னா ஐஐடிலேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் ஜெயிப்பான். நான் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி. இருட்டில் டார்க் ஹார்ஸ் தெரியாது, வெள்ள ஹார்ஸ் தெரியும். நான் டார்க்ல இருந்த ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி. எனக்கு தெரியல என்ன இவர் சொன்ன மாதிரி தான் எனக்கும். நீ எப்போ ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் லாங்கர் தென் மை ஏஜ், தேவர் சீயிங் லைக் இது எப்படி முடியும், இது எப்படி இவ்வளோ பேர் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும், இல்லை இவ்வளோ பேர் எப்படி யூஸ் பண்ணாங்க, இவ்வளோ பேர் எப்படி பயனடைஞ்சாங்கிற கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தேவர் அன்எக்ஸ்பெக்டிங் லைக் இட்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ்ங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அவர் சொன்ன மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தீங்க லைக் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ரெகக்னைஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் கரெக்ட். Yeah, நல்ல விஷயம். yeah, Okay, என் கார் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என் காரோட 4 டோர்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்னோட காரோட ஆக்சுவலாக நான் சொல்லி அவ்வளோ நான் யார் காரிலுமே வந்து காரில் சில பேர் நான் பார்த்துருக்கேன். சட்டையில் பிராண்டிங் இது பார்த்துருக்கேன், இந்த பிராண்டிங் பார்த்துருக்கேன். நார்மல் கார்லேயே வந்து ஒரு பிராண்டிங் பண்ணவர் நான் பார்த்ததே இல்லை. ஹீ இஸ் த மேன். ஸோ என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் அது பண்ணணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் எனி அதர் டெக் பிஸ்னஸ் ஆர் டெக் பிராண்ட்ஸ் பேங்களூர்ல தான் ஃபேமஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆட்டோலேருந்து கேப்லேருந்து பஸ்லேருந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவரோட போஸ்ட் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த ஒருத்தர் ஃபோன் வச்சிருக்கிற ஒரு போஸ்ட் எனக்கு அது இன்னொரு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி பஸ்ல இருந்து ஹூ இஸ் திஸ் கை டேக்கிங் ஃபோட்டோகிராஃபர் மீன் வாலி போட்டிருந்தாரு. அப்படியா? அது அந்த நம்ம எம்டிசிலே ஒட்டியிருந்தது வச்சு அந்த மாதிரி போட்டு அப்போ நானே அந்த மாதிரி பண்ணலாம்னு இவர் ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சப்போ போய் என்கொயரி பண்ணா அந்த டைமுக்கு எனக்கு அதெல்லாம் என்னோட பட்ஜெட்லாம் தாண்டி இருந்துச்சு. ஆக்சுவலி புரியுது. பண்ணலாம்னா ஒரு பஸ் பண்ணலாம், ஒரு பஸ்லாம் பண்ண முடியாது. பண்ணா 10 பஸ் பண்ணணும், 10 பஸ் பண்ணால் பட்ஜெட் இல்லை. அப்போ ஆட்டோட கேப் எது பண்ணாலும் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் மந்த் ஆன் மந்த் கொடுத்துட்டே இருக்கணும், அப்புறம் தான் அது இருக்கும் எல்லாம் சொன்னாங்க. நான் யோசிச்சேன், நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து போட்டு வர 45 மினிட்ஸ் கம்மிட் ஆகுது, போகிறதுக்கு 45 வர்றதுக்கு 1 hour. ஸோ ஒரு 2 hours ரஃப்லி நமக்கு வந்து டிராஃபிக்ல நம்ம நிற்கிறோம். நம்ம கார் இருக்கு, நம்ம கார் மேல இருக்கிற அது ஒயிட் கலர்ல இருக்கு, எம்டியா இருக்கு. நம்மளோட ஏதோ ஓன ஓட்டுறதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் என் காரை அதாவது ஃப்ரண்ட்டை தவிர பானட்டை தவிர மற்ற எல்லா சைட்லையும் நான் வந்து ஆரோ கோல்டோட போட்டு பண்ணிட்டேன். ஸோ அகைன் நான் இது வரைக்கும் நான் வந்து அது எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் ஸ்கேன் பண்ணாங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் சப்கான்சியஸா எங்கேயோ இடத்துல பார்க்கும்போது ஆரோ கோல்டு ஓகே அவர் தான் போறாரா இல்லை கேபான்னு கூட யாருக்கு தெரியாதுன்னா நான் விட்டுட்டேன். இன்னைக்கு நான் மதிய கையில் சொட்டி நான் வந்து நைட்டு நான் அரௌண்ட் 11 o'clock இருக்கும். நான் என் டீமுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் கூட்டு போயிட்டு இருந்தேன். அந்த சைடில் வாங்க அப்படியே எங்கள் அவுட்டிங் போகலாம் சொல்லி கூட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தர் என் காரை ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு அவர் ஃபோன் எடுத்து காட்டுறாரு, ஆரோகல் ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு அவர் சேவ் பண்ணியிருக்குங்கிறத. வண்டி ஓடிட்டு இருக்கு, நாங்கள் ஸ்டாப்லாம் பண்ணல. அவர் ஒத்தக்கலை என்ன வேணும் ஓவர்டேக் பண்ணி ஆரோகல் ஆப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அட்டாச் பண்ணுங்க. அவர் வண்டி ஓட்டு எனக்கு பயமா இருந்துச்சு, என்ன ஒத்தக்கையில் ஓட்டிட்டு என்ன காட்டுறாருன்னா. அப்போ நான் விண்டோ இறக்கி அவர்கிட்ட பேசினேன். ஆக்சுவலி என்ன ப்ரோ, ஆமாம் ப்ரோ நான் வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி, நீங்கள் தான் ஆனந்த் ப்ரோன்னு கேட்டேன். ஆமாம் ஒரு நான் தான். ஏன்னா காரில் இருட்டாக இருந்துச்சு, அது தெரியல. பட் கார் ஓட்டிட்டு இருக்கும் வந்து இதை காட்டிட்டு பண்ணேன். தென் ஐ ஃபெல்ட் ஓகே. ஸோ அந்த காரில் நான் ஒட்டின ஸ்டிக்கர் ஒர்த்து தான். நம்ம வந்து யாரோ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் அந்த இடத்துல கொடுத்தாங்க. அஸ் ஐ செட் அவர் மாதிரி நானும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இது எவ்ரிபடி வாஸ் ஆக்சிடென்டல் சக்ஸஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ டேலண்ட் இங்கே இப்போ நான் இங்கே பார்க்குறது என்னன்னா, ஒரு டேலண்ட்ன்றது ஒரு ஆங்கிள், கனெக்ஷன்ஸ்ன்றது ஒரு ஆங்கிள், அப்புறம் இந்த சோஷியல் மீடியா இது வந்து ஒரு ஃபேம்ன்றது ஒரு ஆங்கிள். இதில் எது இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? கனெக்ஷன்ஸ் வந்து பேசிக்லி வந்து ஆக்சுவலி அது இண்டஸ்ட்ரியில் நல்லாவே பார்க்கலாம். இல்லை ஸ்டார்ட் அப்லேயும் இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் டிவிலெலாம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஷோ இருக்குது, அதில் வந்து ஸ்டார்ட் அப்லாம் வச்சு ஒரு ஷோ பண்ணாங்க. அதில் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் தான் நீங்கள் அதில் போயிடலாம். ஓகே, நீங்கள் நார்மலாலாம் போக முடியாதாங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கும்,
யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நெப்போட்டிக் கிட்டாக இருப்பாங்க, அவங்க நல்ல ரோலாக இருக்கும், அவங்ககிட்ட தட்டி பிரிச்சுருவாங்க. இட் வுட் ஹவ் கான் ஃபார் சம்ஒன் ஹூ இஸ் மோர் சூட்டபிள், பட் தே மைட் நாட் ஹேவ் தட் நெட்வொர்க் டு. இருக்கலாம். அது பாலிவுட்ல நிறைய நான் ரீட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அவங்களுடைய ரோலை தட்டி பறிச்சு இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த மாதிரிலாம் நெப்போட்டிக் கிட்டாக இருப்பாங்க, இவங்க வந்து வித்வுட் எனி பேக்கப்பாக இருப்பாங்க. அப்ப இது மூணுத்துல கனெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு கனெக்ஷன் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த கனெக்ஷன் வச்சவங்களால வந்து வர முடியாது. டேலண்ட் வந்து முக்கியங்க, ஆனா டேலண்ட் இல்லாம கனெக்ஷன் வச்சு வர்றவங்க நிறைய இருக்காங்க. நான் பார்த்தது கனெக்ஷன் சுப்பீரியரா நான் பார்த்தது. சொன்ன மாட்டிப்பசி என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஓகே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஒருத்தங்க டேலண்டடா இருப்பாங்க, அந்த டேலண்ட்னால அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகும். அந்த கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகுறதுனால ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு சோஷியல் பிரசன்ஸோ அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்ட். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலா இருக்கணும், உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகுது. அந்த கனெக்ஷன்ஸால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நீங்க எவ்ரி டைம் ஜெயிக்கிறனாலுமே நீங்க ட்ரை பண்ணி கடைசியில இந்த டேலண்டட்ங்கிற ஒரு பேர் நீங்க வாங்குறீங்க. ஓகே, அது இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து இன்னும் ஒரு டவுட் இருந்துச்சு ஆக்சுவலா. உங்களோட நாள யாராவது அந்த மாதிரி தட்டி பிடிச்சிருக்காங்களா? நான் வரல, பாத்தீங்களா? சொல்ல மாட்டேன், நான் சொன்ன இருக்கு ரொம்ப சட்டலா அப்படியே எல்லாத்துக்குமே ஏதாவது ஒண்ணு இருக்கும் ப்ரோ. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறது ரொம்ப வியர்டான பொசிஷன்ல. ஏன்னா எந்த பேக்கிங்கே இல்லாம வந்தவங்க இருக்காங்க, எல்லா பேக்கிங்கோடையும் வந்து சாதிக்க ட்ரை பண்றவங்க இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் மீடியா பேக்ரவுண்ட் தான், ஆனா ஜெனுவினா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த குரூப்ல போனா சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த குரூப்ல நான் போய் சேர மாட்டேன். அதனால நடுவில் நான் என்ன இன்னொன்னு தெரியாமலே நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். பட் என்னை பொறுத்தவரைக்கும் என் கான்ஷியன்ஸுக்கு தெரியும் நான் என்ன என்னோட இதுக்குனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு, அதான் நீங்க தட்டி படிக்கிறீங்கன்னு சொல்லும் போது எனக்கு அந்த இந்த குரூப்போடையும் நான் சேர மாட்டேன், இந்த குரூப்ல நான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் எங்க இருக்கேன்னு தெரியல. இப்போ வாட் மேக் சம்ஒன் கோ வைரல்? லைக் எதனால ஒருத்தர் வைரல் ஆகுறாங்க? உங்களுக்கு அதுல இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு பழசுல இருந்து. இப்போ உங்களுக்கு இப்போலேருந்து நிறைய தெரிஞ்சிருக்கும், கரண்டா என்ன நடக்குதோ அதோட வைராலிட்டி பத்தி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அப்போலேருந்தே வைராலிட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கும். லைக் அது எப்படி ஆக முடியும் அப்படின்ற? எனக்கு ஆப்வியஸ்லி திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் ஓவர் த இயர்ஸ். ஏன்னா இப்போ வந்து ஆக்சசிபிலிட்டி அதிகம், ஜியோ வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பூம் பார்த்தோம். ஓகே, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே இன்க்ரீஸ் ஆனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வைரல் ஆகணும்னா அவங்க எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும். நீங்கள் ஒரு நடுநிலையில் இருந்தீங்கன்னா வைரலுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று உங்கள் கருத்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிற விதம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீம்னஸ் இல்லைனா இன்னைக்கு வைராலிட்டி ரொம்ப கஷ்டங்கிறதா என்னுடைய கான்ட்ரவர்சி செல்ஸ் மோருங்கிற மாதிரி. கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்துச்சுன்னா இட்ஸ் வேல்யூடட் பெனிஃபிட் டு பிகம் வைரல் ஈஸிலி. இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குது. நான் அதை எப்படி ஆக்சுவலாக பண்ணுவேன் அப்படின்னா, சொல்லுவேன் அப்படின்னா, நான் அதை எப்படி ஆக்சுவலாக சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரேரியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். 10 பேர் இதை பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த 10 பேர் மாதிரி இல்லாமல் இருந்தால் வில் பி வைரல். இப்போ தண்ணி மேலே நடக்க முடியாது, ஆனால் ஒருத்தன் தண்ணி மேலே நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் அவன் வைரல் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரேரியனாக இருக்கணும், அது வந்து ஒரு நல்ல ஆங்கிளாக இருக்கும். ஸோ ஹவு டிட் யூ ஃபைண்ட் இட்? நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? அப்போது எப்படி வைரல் ஆகிறது? எனக்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை ப்ரோ. எனக்கு சம்டைம்ஸ் ஆர்கானிக்காக ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். எனக்கு வந்து என்ன, பிகாஸ் we are talking about movies, it was trend, it like we followed a trend. So every Friday people will come to see இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. I started thinking why am I talking about films? எனக்கு என்ன தெரியும், ஒருத்தங்க தெரியாதவங்க பேசலாமான்னு எனக்கு பர்சனலாக I had some thoughts, so I weaned away from it. அதுக்கப்புறம் என்னுடைய கான்டென்ட் எப்படி ஆச்சுன்னா ரிலேட்டிவ்லா ஏதாவது ஒன்று பண்ணலாமா, புதுசாக ஒரு ஐபி கிரியேட் பண்ணலாமா தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் தப்பான லிரிக்ஸ்ல பாட்டு பாடுறதோ, ஒரு பூனையால பேச முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவானோ, இதுதான் எனக்கு என்னோட தாட்ஸ் இப்படிதான் இருந்தது. நவ் ஐ evolved from that and now I'm not able to think of like short format. இப்போ ஒரு படம்னா ஒரு 2.5 hours லாங்ல எப்படி ஒரு கதையை சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ 2.5 hours ஒருத்தங்க டைம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களை எப்படி என்டர்டெயின் பண்றது? ஸோ ஐம் திங்கிங் அபவுட் தட் ரைட் நோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டன்டா எவால்வ் ஆகிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பண்றதுக்கு ஃபார்முலான்னு எதுவுமே இல்லை. பட் இஃப் யூ சூஸ் லைக் யூ செட் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அதை பத்தி இருந்தால் யோர் சான்சஸ் ஆஃப் பிகமிங் வைரல் இஸ். உங்களோட டேக் இதில் வைரல் ஆர்ட் இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து லைக் யூ போஸ்ட் வீடியோஸில், ஸோ அதில் வந்து என்ன ஒரு ஆடியன்ஸை பற்றி புரியுது? ஒரு கஸ்டமர் லைக் ஒரு கஸ்டமர் மைண்ட் செட்டும் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டும் எப்படி டிஃபர் ஆகுதா, சேமாக இருக்கா? ஸோ அகெயின் எப்படி சொல்லணும்னா,
வியூஸ் டசன்ட் மீன் பிஸ்னஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வைரல் ஆயிடுச்சுங்கிறனால அது வந்து நிறைய பிஸ்னஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வீடியோ 100K 50K தான் போகுது, ஆனால் அதுலேருந்து நிறைய பிஸ்னஸ் வந்த கேசஸும் இருக்குது. ஸோ வைரல்ட்டி இஸ் அ போனஸ் ஆக்சுவலி. ஆல்வேஸ் எப்படி சொல்கிறேன்னா வி கேன் பிளான் ஃபார் இட், பட் நடக்கிறதுலாம் வந்து நம்ம கையில் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் வைரல் ஆகும்னு நினச்சி போடுவோம், ஆகாது. சம்மந்தம் இல்லாமல் போட்டிருப்பாயிருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் 4 million போயிருக்கு. பட் அகைன் அதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்துலாம் போடல. ஐ மீன் பிஸ்னஸ் கன்வெர்டபிள் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். எஸ், அது வேற ரீசன். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க அவர் எக்ஸ்ட்ரீம் சொன்னார், நான் சொன்னது வந்து கான்ட்ரவர்சி. நீங்கள் அது எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரவர்சி நீங்கள் அதே மாதிரி தான். நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவில் ஏதோ டேக்கில் சொன்னேன், இந்த மாதிரி இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வச்சு நீங்கள் பேசும்போது இங்கே வந்து வீடு இன்னைக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா 2 கோடி ரூபா ஆகுது. 2 கோடி ரூபாய்க்கு நீங்க அப்ராட்ல வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மட்டும் தான் நான் சொன்னேன். புரியுது. அவங்க அதை வச்சு போட்டு உனக்கு தெரியுமா டாக்டரை பாக்குறதுக்கு வந்து 1 வாரம் ஆகும், அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை. என்ன சொன்னா, அங்க நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த் கேர், நல்ல ரோடு, நல்ல காத்து கிடைக்கும்னு மட்டும் தான் நான் சொன்னேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து எல்லாருமே செய்யணும்னு நான் சொல்லல. உடனே எல்லாருமே பேசின ஒண்ணு தான், நீ டாக்டரை பார்க்க முடியாது, நீ நினைச்ச நீ ஐசியூல அட்மிட் ஆக முடியாது, எல்லாருமே நெகட்டிவா தான் போய் அதை போய் சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ அதுக்காகவே வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அப்படியே போய் ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பான டேக் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஒரு கோல்டன் விசாவை பத்தி சொல்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அவங்க வந்து அதை வேற ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் எடுத்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அந்த கண்ட்ரில நான் சொல்ற மாதிரி ஹை குவாலிட்டி ஆக்சுவலா கோல்டன் விசா மறுபடியும் புரியல எனக்கு. இல்லைங்க, இந்தியாவில் நீங்க 2 கோடி ரூபாய்க்கு நீங்க வீடு சென்னையில வாங்கினா மினிமம் 1 crore, டீசென்டான வீடு வாங்கணும் 3 BHK 4 BHK வாங்கினா 2 கோடி இல்லாம வாங்க முடியாதுங்கிறது ரியாலிட்டி. 2 கோடிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்க்கு முடியாது. பட் வாங்க முடிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க இங்க வாங்குறது பதில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது வந்து போர்ச்சுகல் மாதிரி ஒரு கண்ட்ரியில வந்து வாங்கலாம். போர்ச்சுகல்ல ரைட் கோல்டன் விசா இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் விசா கொடுத்துருவான், விச் கிவ்ஸ் யூ அக்சஸ் டு 29 countries. அந்த யூரோப்ல நீங்க எங்கனாலும் போகலாம். பிளஸ் நீங்க அங்க போய் வாழலாம். உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க, ஃப்ரீ ஹெல்த் கேர் தராங்க. நான் ஃப்ரீ ஹெல்த் கேர் சொன்னேன்ல, அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, நீ அதுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும், டாக்டரை பார்க்கணும்னா நீ கியூல நிக்கணும், லைன்ல வெயிட் பண்ணணும். டாக்டர் நீ நினைச்சாலும் பார்க்க முடியாது. இங்க வந்து டாக்டர் வந்து அப்படியே டேரக்டா உள்ள போயிடலாமா. இதுதான் அவங்களுக்கு வந்து தெரியுது. அவங்க எடுத்த டேக் வேற. எனக்கு புரியுது, ஓகே இங்க ஹெல்த் கேர் நல்லா இருக்கு, இங்க டாக்டர்ஸ் ஈஸி அக்சசபிளா இருக்காங்க. பட் நான் சொன்னது அப்படி இருக்கும்போது, அப்போ 2 கோடி ரூபாய்க்கு இங்க வீடு வாங்குறது தப்புன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்க, எல்லாரையும் நான் அப்ராட்ல வாங்க சொன்னேன்னு நினைச்சிட்டாங்க. புரியுதாங்க சார்? இங்க 2 கோடி ரூபாய் வீடு விற்கிறது தப்பு, இங்க வந்து 1 கோடியா இருந்தா ஓகே அப்படிங்கிறதான் நான் டேக் எடுத்து. அவங்க வந்து அங்க போய் அப்ப எல்லாரெல்லாம் இது நீ அப்ராட்ல இருக்கிறவங்களே கமெண்ட் பண்ணாங்க, நான் இங்க தான் இருக்கேன், நான் ஜெர்மன்ல இருக்கேன், உனக்கு தெரியுமா இங்க நான் டாக்டர் அப்புறம் ஜெர்மன்ல இருக்கேன், நீ இந்தியா வந்துட வேண்டியதானே. சோ பட் அது வைரல் ஆச்சு. ஸோ வைரல் பிசினஸ் ஆகல, அது வந்து வேற ரீசனுக்காக ஒரு வைரல் ஆச்சு. ஸோ வைரல்டி டசன்ட் ஆல்வேஸ் மீன் பிசினஸ். வீடியோ கேன் கோ வாட் எவர் மில்லியன் 100 மில்லியன் கூட போகலாம், அது பிசினஸ் வராமல் இருக்கலாம். வெறும் 100K போயிட்டு நல்ல பிசினஸ் அந்த சினிமா இருக்கு. இப்போ எனக்கு ஒரே ஒரு லாஸ்டா இந்த ஒரு புகழ் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் லாஸ்டா ஒன்று ஒருத்தர் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு? கஷ்டமான கேள்வியை கேட்டிங்களே. இல்லை என்ன பண்ணணும்னா அதான் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியலி ஆர்கானிக்காக அது வரணும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலே புகழ் வருங்கிறது தான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் இன்னைக்கு அதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் நேம்ஸ், பட் எக்ஸ்ட்ரீமாக சில விஷயங்கள் பண்ணால் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐபால்ஸ் வரும். ஒருத்தங்க வந்து டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணாலோ, சில கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் பற்றி பேசினாலோ, ஆர் ஏதாவது மாக் பண்ணாலோ, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசினாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஐபால்ஸ் வரும். விச் கிவ்ஸ் தம் தட் அந்த புகழ் வருமானு தெரியல, வைராலிட்டி வரும். எனக்கு தெரிஞ்சு புகழ் ஒரு லாங் லாஸ்டிங் வைராலிட்டி வித் a பாசிட்டிவ் எண்டிங் இஸ் புகழ். கரெக்ட். அதுதான் ஐடியல். பட் இட் கிவ்ஸ் them access to that first step. அதுக்கப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கிறதா நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா this is a formula today where you become a controversial person with a lot of negativity. You build a fan base, then suddenly you become very positive. So people will their last taste of you is this person is positive. பட் அவங்க எப்படி வந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. நிறைய பேர் இது ஒரு மீன்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது புகழா கன்வெர்ட் ஆயிடுது அவங்களுக்கு at some point of time. ஸோ ஆக்சுவலி அதான் அவர் சொன்ன புகழுக்கு என்ன வேணும்னா கேட்டால் விசிபிலிட்டி தான். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் நிறைய பேர்ட்ட புகழ் இருக்கீங்கன்னு. இதில் 2 விஷயம் இருக்கு, ஃபேமஸ்னு ஒன்று இருக்கு, இன்ஃபேமஸ்னு ஒன்று இருக்கு. 2 ஒன்று கிடையாது. ஓகே, ஃபேமஸ்ங்கிறது பாசிட்டிவான விஷயத்துக்கு நீங்க புகழ் வாங்க, அது பேர் ஃபேமஸ். இன்ஃபேமஸ்னு ஒன்று இருக்கு, நெகட்டிவான விஷயத்தை நீங்க பிரபலம்னா அது இன்ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் எடுத்துக்கோங்க, இஸ் இன்ஃபேமஸ், இஸ் நோன் எவ்ரிவேர் ஆன் தி வேர்ல்ட் பட் நாட் ஃபார் அ குட் திங், பேட் நெகட்டிவ் திங். ஸோ இதில் நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அதான் சொல்லல, ஃபேமஸாகவும் இருக்காங்க, இன்ஃபேமஸாகவும் இருக்காங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ஃபேமஸாக இருந்தே சினிமாவில் சான்ஸ் வாங்கினவங்களாம் நிறைய இருக்காங்க, பிக் பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். எண்ட் ஆஃப் த டே
எப்படி சொல்றேன்னா விசிபிலிட்டி கேன் பி கன்வெர்ட் இன்டு மணி. புரியுது. ஸோ அதை ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து விசிபிலிட்டிக்காக மட்டும் பண்ணுறவங்க வந்து இன்ஃபேமஸாக ஃபேமஸெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யாரை வேணால் கூட்டு பண்ணாங்க. ஸோ அந்த புகழுக்கு வந்து எப்படிங்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி தான், அந்த காலத்தில் புகழ்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தான் அது புகழ்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது இன்ஃபேமஸாகவும் புகழ் இருக்கு. புரியுது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அபவுட் யுவர் கான்சென்ஸ், லைக் ஹவ் யூ வாண்ட் டு பி நோன் ஃபார் வாட் யூ பி நோன் ஃபார். அவசியமாக அந்த லாஸ்ட் டேஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி வேணால் ஆரம்பிச்சிக்கலாம், நோபடி கேஸ் ஓடி ஃபினிஷிங் எப்படி முடிக்கிங்க தான் முக்கியம். ஸோ யூ டு ஃபினிஷ் ஆன் ஹை நோட். இஃப் யூ ஃபினிஷ் ஆன் ஹை நோட் தென் யூ ஆல்ரெடி அட்டென்ட் புகழ். பணத்தை பற்றி பேசணும், புகழை பற்றி பேசணும். இன்னும் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப நீடட். இப்போது ஒரு பொண்ணு நினச்சா வந்து ஒருத்தரை உருவாக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். லைக் த ஹோல் லைஃப் கேன் லைக் மேக் ஆர் பிரேக் தான். தட் இம்பார்ட்டண்ட் உமன் இஸ் இன் அவர் லைஃப்னு நான் பார்க்குறேன். லைக் உங்களோட தாட்ஸ் என்ன அதை பற்றி? 100% ஒரு இன்னொரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா co-founder இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி இன் ஸ்டார்ட் அப் ஆல்சோ. இட்ஸ் லைக் தட். ஸோ அகேன் மறுபடியும் சொல்கிறேன், லக்கிலி மை ஒய்ஃப் இஸ் மை co-founder. ஈவன் பிஃபோர் வைல் வேர் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. நான் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இப்படி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக நீ வந்து பண்ண முடியுமான்னு கேட்டப்போ ஷி வாஸ் த ஒன் ஃபர்ஸ்ட் டு செட் பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது, அவங்களுக்கு கோல்டு சில்வர் என்னன்னு கூட தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் அது சொல்லலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்ல நம்ம லவருக்கு எந்த வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அது வந்து நடக்கும் நடக்காதெல்லாம் தெரியாது, அவ்வளோதான். அவங்க கேட்டாங்க நம்ம செஞ்சிடணுங்கிற மாதிரி தான் அவங்களும் ஓகே வேலையை விட வேண்டியிருக்கும். பரவாயில்ல, நான் உனக்காக விடுறேன் தான் சொன்னாங்க. ஏன்னா பிகாஸ் ஷி வாஸ் ரன்னிங் குட் அண்ட் ஷி வாண்டட் டு கண்டினியூ தட் ஆக்சுவலி. பட் யூஎஸ்லாம் ஃபர்காட் டு சே, அவங்க குவிட் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க யூஎஸ்ல லாட்டரியில் H1B கிடச்சிருக்குங்க. இன்னைக்கு H1Bங்கிறது எஸ் 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 கிடச்சிருச்சு, லாட்டரியில் கிடச்சிருச்சு. அவங்க ஜஸ்ட் இது அப்படின்னா மெடிக்கல் இது மட்டும் முடிச்சாங்கன்னா H1B போயிடலாம். அந்த டைம்ல அதை குவிட் பண்ற சிச்சுவேஷன் வருது. என்கிட்ட ஒன்னு கேட்டாங்க, do you want me to go to US or நம்ம இதே எனக்கு பண்ணலாம் எனக்கு தோணுது, பட் do you want me to go to US ன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் I don't want you to go to US, let's build this ன்னு நான் சொல்றேன். இட்ஸ் வெரி டஃப் டிசிஷன் ஃபார் மீ. எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது H1B ஏன்னா அவங்க சேலரி பேக்கேஜ் அங்கே போட்டிருக்காங்க $1,000 போடும்போது கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அகைன் யோசிச்சு பாருங்களேன், $100,000 மேலே இயர்லி சேலரி கொடுக்குறாங்கன்னா அதுவே மந்த்லி சம் 10 lakhs. அகைன் யோசிச்சு 1.5 to 10 லட்சம் ஜம்ப் இருக்கும்போது ஷீ இஸ் குவிட்டிங் தட் ஜாப் ஃபார் வேர்ல்ட் ஆக்சுவலி, விச் இஸ் ஐ எம் ஸ்டில் தேங்க்ஃபுல் டு ஹர். அகைன் இன்னைக்கு சோஷியல் மீடியாலேயும் சரி எல்லா இடத்துலையும் ஐ எம் நோன் அஸ் த ஃபேஸ் ஆஃப் ஆர் கோல்ட் அண்ட் ஐம் நோஸ் ஃபவுண்டர். பட் இன்ஜின் அவங்க தான். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கும் போது அவங்க அங்கே ஓடிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் இங்கே உட்காந்துருக்க முடியுது. ஏன்னா ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அதர் திங்ஸ். ஷீ டேக்ஸ் டெசிஷன்ஸ் ஆன் மை பிஹாஃப் ஓவர் தேர். ஃபோன் ஆக ரிங் ஆகும், எடுக்கலன்னா அடுத்து அவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஷீ டேக்ஸ் ஆர். அது இந்த பீஸ் ஆஃப் மைண்டில் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லை அவங்க இல்லைன்னா எனக்கு நேரம் ரொம்ப பதற்றமாகவே இருக்கு. ஐயோ எப்போ கிளம்பலாம், ஐயோ அங்கே எதாவது நடந்துச்சு, இந்த இது இருக்கும். ஸோ அஸ் எ சைட் அவங்க வெளியில் தெரியலன்னா கூட ஷீ இஸ் த டைரக்டர் ஹூ இஸ் சிட்டிங் தேர் அண்ட் டூயிங் ஆல். நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் பீங் த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் டூயிங் திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ as you said, very important, whom you chose as a லைஃபுக்கு உங்க கோஃபவுண்டர் உங்க ஒய்ஃப். எனக்கு பிசினஸ்க்குமே அவங்க தான் கோஃபவுண்டர் ஆக்சுவலி. ஸோ எல்லாருக்கும் அமையாது. அண்ட் தேர் இஸ் a saying in rule book, do not make your wife as your co-founder or don't do business along with them. ஒரு ரூல் புக்ல இருக்கு, ஸ்டார்ட் அப் ரூல் புக்லயே வந்து யாரை கோஃபவுண்டர் எடுக்கலாம் யார் கோஃபவுண்டர் எடுக்க முடியாது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எதை மைண்ட்ல வச்சு சொன்னாங்கன்னா உங்க ஒய்ஃப் கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்க பிசினஸ் ஹேம்பர் ஆகுங்கிறனால. ரைட், that's for people like imagine ஒரு சும்மா எக்ஸ்ட்ரீம் சினாரியோ சொல்லுங்க, சண்டை வந்து டிவோர்ஸே ஆயிடுச்சுங்க, பிசினஸ் ரெண்டா உடஞ்சி எங்கேயோ நிற்கும். ரைட், ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு அவங்க சொல்லுவாங்க, டு நாட் இன்க்ளூட் யுவர் ஒய்ஃப் இன்டு யுவர் பிசினஸ். அப்போ நான் வந்து ஐ வெண்ட் அகேன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ், எல்லா பண்ணக்கூடாத எல்லா விஷயத்தையும் ஒன்று கட்டி பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. டேக் a decision and make it right தான் அந்த மாதிரி அப்படி போயிட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி அவங்க as I said, played a very still playing a very crucial role in Oracle success right now. Because of here only I'm here. Otherwise எப்படி சொல்லனா, இட்ஸ் நாட் அப்படியே ஹாக்கி ஸ்டிக் க்ரோத். ஆனால் ஹாக்கி ஸ்டிக் மாதிரி அது ஸ்ட்ரெயின் லைனாக இருக்காது. அப்போ உள்ள ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கும். அந்த டவுன்லலாம் கூட இருந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம், நடக்க முடியும், இதுக்கு நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோங்கிற அந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது அவங்க தான். அவங்க கூடயே இருந்து நம்ம கூட அந்த மோட்டிவேட் பண்ணுற சப்போர்ட் இதெல்லாம் அதான் சொல்லலை, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து இருந்து பார்த்தா தான், ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ பொண்ணுன்னு நீங்கள் சொன்னனால நான் சொல்கிறேன், as you said, a woman can make or break anything. ஸோ சூஸ் இட். வாழ்க்கையில் அதனால தான் சொல்கிறேன், டக்குன்னு வந்து யாரோ ஒருத்தங்களை பார்க்குறீங்க, இவங்க
வாட் எவர் ரீசன் கண்டு உங்களுக்கு அது வைப் மேட்சாக இருக்கலாம், இல்லை அவங்க அழகாக இருக்காங்கனால நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் தயவுசெய்து ரஷ்அப் பண்ணி அர்ஜென்ட்டாக போயிட்டு இதுதான் எல்லாமே நினச்சி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நோபடி நோஸ் ரைட். ஒன்றும் இல்லை, நான் ஒரு கான்டென்ட் மேக் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வீடு வாங்கும்போது உங்கள் ஒய்ஃபையும் சேர்த்து ஓனராக போட்டு நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோனில் 1% இன்ட்ரெஸ்ட்டில் வேவ் ஆஃப் கிடைக்கும். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து விமன் ஹவுஸ் லோனுக்கு 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னேன். கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லி, இந்த ஜென்சிஸோ இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க தெரியுமா, போங்க சார் நான் அப்படி வாங்கினா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா வீட்டில் பாதி அவள் எடுத்துட்டு போயிடுவான் இப்படி சொல்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா, வீடே வாங்கல, அதுக்குள்ளே கல்யாணம் ஆகல அவனுக்கு. அவன் நான் கேட்கறேன், சார் உங்க கல்யாணம் சங்கடம் எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் டிவோர்ஸ் பற்றி யோசிச்சு வரி பண்ணிட்டு இருக்கான். அதனால என்ன சொல்றான், நான் வீடு வாங்கினா என் பேர்ல தான் வாங்குவேன்ற அளவுக்கு அவன் பிளான் பண்றான். எனக்கு அப்பதான் யோசிச்சேன், இஸ் பெட்டர் ஹாஃப்டா, நீ வாழ்க்கையை ஸ்டார்டே பண்றதுக்கு முன்னாடி அவன் ஹாஃப்ல நீ சேர்த்துக்க மாட்டேற. ஏன்னா உனக்கு அன்சர்டனா பயமா இருக்கு. அவன் என்ன சொல்றான், இந்த காலத்துல யாருமே நம்ப முடியல சார், எப்போ வேணாலும் அவங்க போயிடுவாங்க, அதனால அவங்க பேரை வந்து போட்டு அந்த 1% டிஸ்கவுண்ட் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணது, which is very weird for me. எனக்கும் ஐ திங்க் தி பீப்புள் அரௌண்ட் யூ டிட்டர்மைன் எவ்ரிதிங் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஏன்னா பாக்கி எல்லாமே உங்க லைஃப்ல வந்து வேரியபிள்ஸ் தான், எனிதிங் கேன் ஹேப்பன். பட் கூட இருக்கிறவங்க தான் தே வில் ஹோல்ட் யூ டுகெதர் அண்ட் கோ. எனக்கு வந்து ஐ மேரிட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால எனக்கு அவளுடைய சப்போர்ட், அவளோட அண்டர்ஸ்டாண்டிங், அவளோட பேஷன்ஸ், இட் கிவ்ஸ் சச் அ பிக் மோட்டிவேஷன் அண்ட் சச் அ பூஸ்ட் டு மீ. அதே விதத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூட இருக்கிறவங்க ஹாவ் அ பிக் பார்ட் டு பிளே இன் யுவர் சக்ஸஸ். அண்ட் பிகாஸ் த க்ளோசஸ்ட் பர்சன் யூ ஹாவ் வித் யூ இஸ் யுவர் வைஃப், தே கெட் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் தட் கிரெடிட் அஸ் வெல். ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள், நாட் ஜஸ்ட் த ப்ராக்டிக்கல் சைடு, ஒரு இமோஷனல் டிபெண்டன்சியா இருக்கட்டும், சம்திங் as simple as ஒரு டிஃபிகல்ட் டேல ஒரு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், தட் சார்ட் ஆஃப் திங் பிளேஸ் அ பிக் ரோல். அண்ட் எனக்குமே ஐ ஃபீல் இட் ஷுட் பி அன் ஈக்குவல் திங். எனக்குமே ஐ ட்ரை மை பெஸ்ட் டு பி தட். பிகாஸ் இன்னைக்கு ஐ ஃபீல் ஒரு ஈக்குவலா இருக்கிறது தான் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் லைஃப். இன் மை ரிலேஷன்ஷிப் வி டூ தட் அ லாட். ஒரு ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இமோஷனலா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வி ட்ரை டு மேக் ஷூர் தட் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும்போது whatever she does for me, it only motivates me to do more for her. So அந்த ஒரு ஸ்பேஸ்ல தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரி பண்றப்போ எப்படி இருக்கு அது? ஹவுஸ் இட்? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இட் வில் பி டிஃபிகல்ட், இது அது நிறைய இது. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கு. வி ஹாவ் தட் கிளியர் டிவிஷன்ஸ். எங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற விஷயம், அதுக்காக எப்பவுமே ஜாலியா இருந்து கூட பண்ண முடியாது. சர்டன் திங்ஸ் யூ ஹேவ் டு டூ அஸ் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த கிளியர் பவுண்டரிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பண்றதுதான் ஐ திங்க் சூப்பர், சம்திங் தட் வி ட்ரை டு. அதான் நானும் பொண்ணு அப்படின்ற ஆரம்பிச்சு அடுத்து பீப்புள் அப்படின்றது. ஏன்னா இந்த பீப்புள் அதுதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். எல்லாமே நம்ம பார்த்தவங்களை வச்சு, நம்ம பழகினவங்களை வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸே ஆயிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஐ சி அஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த ஆங்கிளில் எனி மொமெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி? இல்லை ப்ரோ, எனக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எவ்ரிதிங். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்டீங்கன்னா, ஐ ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஐ கேன் கால் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சில பேர் இருக்காங்க. சூப்பர். அவங்க இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃப்ரம் டே ஒன், இப்போ நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணுன்னா, ஒரு கல்ச்சுரல் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, அங்கே வந்து சேரில் உட்கார்றதுலேருந்து இன்னைக்கு ஒரு படத்தோட ஸ்க்ரீனிங்கில் வந்து உட்கார வரைக்கும் தே ஹவ் ட்ராவல்ட் வித் மீ த்ரூ அவுட். அந்த கோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சிம்பிள். நான் வந்து யூடியூப்ல ஒர்க் பண்ணும்போது அவங்கலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போது அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட காசு இருக்காதுன்னு. பட் அது எப்பவுமே ஒரு விஷயமா அவங்க எப்பயுமே கொண்டு வந்து கிடையாது. they'll stand by me. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா they'll stand by me. ஒரு கிரிட்டிசிசம், ஒரு படம் ஓடலனா வந்து நிற்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் they'll be there throughout. அந்த ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் சிஸ்டம் தான் கரெக்ட். அந்த சப்போர்ட் சிஸ்டம்ல உங்க பார்ட்னர், உங்க ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களுக்கு ஏறணுங்கிற தாட்டே வராது. பிகாஸ் when you fall, there's no one to hold you. You won't even want to climb. So அவங்க இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே இருக்கு. இவங்களுக்காக வச்சு பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆமா, அதுவும் ஒரு ஐ மீன் ஒன் ஆஃப் கண்டிப்பா அவங்க பெருமைப்படும் போது. இப்போ நான் பெஸ்ட் ஃப்ரெண்டோட போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாக்குறேன். பசங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியும், பயங்கரமா இமோஷனலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சூப்பரா இருந்துடா அப்படின்னு சொல்லிட்டு போனாலே நமக்கு அதே வந்து கண் கலங்கிட்டு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கும். உங்களுடைய வெட்டிங்ல இருந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்? எனக்கு வந்து மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் எனக்கு வந்து சந்தோஷத்துல அழுக வராது ப்ரோ. எனக்கு சோகமா இருந்தா நிறைய அழுவேன். சந்தோஷத்துல எனக்கு ஆமா எனக்கு அழுக அந்த இமோஷன் வராது. ஐ வில் பி ஹாப்பி பட் ஐ கான்ட் கிரை. எனக்கு ஒரு பாயிண்ட் லைக் டியர்ட் அப் லைக் ஜஸ்ட் பிஃபோர் அந்த
தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே நான் ஜஸ்ட் சுற்றி பார்த்தேன். எனக்கு பிடிச்ச எல்லாருமே ஒரே ரூமில் இருந்தாங்க. ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப இமோஷனலாக இருந்து நான் கலங்கிட்டேன். அப்போ தான் டேய் உனக்கு இதெல்லாம் பாரு சிட்டி கொண்டு வந்துருச்சு, அந்த மாதிரி சிட்டிக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி தான் எனக்கு இது. ஸோ ஐ ஃபீல் தட் வாஸ் அ வெரி அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் ஃபார் மீ. லைக் ஹவு டிட் யூ டேக் தட் ஸ்டெப்? ஏன்னா மேரேஜ்ன்றது ஒரு ஸ்டெப் அப்படின்றது. I was very scared, very scared bro. I never imagined I'd get married at 20. நான் 27. I thought நான் ஒரு 30, 32 அந்த மாதிரி தான். But sometimes you just feel like you are ready to take the next step அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி தான் டக்குன்னு தோணுச்சு. And I don't regret it at all. Then it's like ஒரு intuition அப்படின்ற மாதிரி. ஆமா, பிகாஸ் எனக்கு சுரேஷ் சந்திரா சார் இருக்கார்ல, அவர்கிட்ட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார். He said லைஃப்ல உனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் போது தான் நீ சாதிக்கணும்னு உனக்கு தோணும் அப்படின்னு. எனக்கு ஐ தாட் இப்போ வாட் இஸ் a relationship? It's almost the same commitment as a marriage. Marriage is a legal construct, அவ்வளவுதான். So I was ready to commit my entire life to this person, so I decided to get married. Now I have an additional responsibility that I have somebody who I have to take decisions for, who I have to look out for, just like she's going to do the same thing for me. So அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப்ல கொடுத்தது, which makes me want to run faster. நாளைக்கு when I move on to the next phase of my life, that will be an additional responsibility. ஒரு வீடு வாங்குறது, ஒரு to have children, all of that will give you that next lease of hope to run towards the next thing. So அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு பயமா இருக்கும், பட் அது இட்ஸ் குட் அப்படின்னு. ஆமா, if you are ready, go ahead for it. Like உங்களுக்கு if your only பயம் is ஐயோ இந்த ஏஜ்ல பண்ணுமா, is it too soon, is it too late, அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸும் கிடையாது. இப்போ பிஸ்னஸ்ல இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் உமன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் அது கொஞ்சம் வெரி வெரி எசென்ஷியலாக பார்க்குறேன். வாட் யூ திங்க் அபவுட் தட்? அது நீங்கள் பண்ணுவீங்களா எப்படி? ஓகே சார், நான் இதே நான் சொல்கிறேன். அகைன் எனக்கு எல்லாமே ரூல் புக் போட்டு வெளியில் தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ரூல் புக் கொடுத்து நெட்வொர்க்கிங் பண்ணோம். ஸ்டார்ட் அப் எல்லா ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சென்னையில் நடக்கிறதுக்கு போவேன். பெங்களூரில் இருந்தால் இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே போய் ஒருத்தருக்காக விசிட்டிங் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அகைன் ஐ தாட் ஓகே எல்லாரும் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணணும்னு பண்ணப்போ ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஆக்சுவலி, அவங்களும் இதே மாதிரி ஸ்டார்ட் அப், அவன் ஒரு ஃபோன்ற எல்லா ஈவெண்ட்லையும் இருப்பான். நான் போகாத ஈவெண்ட்டு கூட அவன் போவான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே தெரியும் அவனுக்கு, எல்லாரும் பேரையும் சொல்லுவான், எல்லாருக்குமே கார்டு வாங்கியிருப்பான். தெரியும் மீன்ஸ் பர்சனலாக தெரியாது, கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் தான் இருப்பான். ஐ தாட் கடைசியில் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு பிஸ்னஸ் என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. லைக் பிஸ்னஸ் அதாவது லான்ச் லிஃப்ட் ஆஃபே ஆகல, ஆனால் எல்லா ஈவெண்ட்டுக்கு போயிடுவான். ஏன்னு கேட்டால் நாலேஜ் எல்லாரும் நெட்வொர்க்கிங், இவங்க மனசு வச்சா என் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் இந்தமாதிரி ஈவெண்ட் போயிட்டு இருந்தேன். தென் அண்டர்ஸ்டுட் தட் எங்கள் ஊருக்காரரே ஒருத்தர் வந்து ஒரு D2C கம்பெனி ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அவரை போய் நான் மீட் பண்ணேன், பேசினேன். பட் அன்னைக்கு நான் எந்த ஸ்கேல் சின்னதாக இருந்தப்போ அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட வந்து எப்படி இது பண்ணலாம்னு, அது ஆஸ் நெட்வொர்க்கிங் என்ன, அவங்க கூட பேசி அவங்க கிட்ட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நெட்வொர்க்கிங். அப்போ அவர் வந்து அவ்வளோதான். லைக் எங்கள் ஊருக்காரரே எனக்கு வந்து பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசினாரு, ஓகே நல்லா. ஏன்னா அந்நேரம் இந்த ஸ்கேல்ஸ் என்ன சொன்ன மாதிரி சி வாஸ் திங்கிங் இதெல்லாம் நடக்குமா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு மாதிரி தான், நடக்காதுன்னு தான் சொன்னார் அவர். ஆக்சுவலி நடக்காது, கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. சரி பரவாயில்ல பண்ணுங்க பார்த்துக்கலான்னாரு. அப்புறம் அவர் அப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக போய் நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். பிரச்சனை லெட்ஸ் மீ பில்ட் பிஸ்னஸ், வைஸ் கோ அண்ட் டூ தட். அது பண்ணால் தான் இது சக்ஸஸ் பண்ண அர்த்தமே கிடையாது சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் பில்டிங் பிஸ்னஸ். ஐ ஸ்டார்ட் ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர்ஸ். ஸோ அப்போ அங்கே நான் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ பில்டிங் ரிலேஷன்ஷிப் அந்த கஸ்டமர்ஸ், நாட் அந்த இந்த எண்டில். ஸோ அதனால் எனக்கு யாரையுமே தெரியாது, நான் நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். அதாவது சிஓஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியும், அவங்கள்ட்டலாம் போய் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல. இங்கே நான் பிஸ்னஸ் பண்ணுறது எண்ட் ஆஃப் த டே மேட்டர். இங்கே நான் பண்ணி நான் சக்சீட் பண்ணிட்டு அதெல்லாம் தானாக வரும்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு நான் இங்கே பண்ணேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த சோ கால்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு வருஷத்துல கம்பெனி மூடிட்டான். லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்பெனி மூடிட்டு இப்ப கடைசியில என்கிட்ட வந்து உங்க கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்துக்குவேன்னு என்ன கேட்டான். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, எண்ட் ஆஃப் த டே பிசினஸ் 100 ரூபா போட்டு முதல் பண்ணி 101 ரூபா சம்பாதிக்கிறேன் தான் பண்றேன். உனக்கு யாரை தெரியுங்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர அதை நம்பியே நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் ஃபெயிலியர் ஆக்சுவலி. ஸோ நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த ப்ராடக்ட் அண்ட் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அந்த லைனில் நான் போகும்போது அங்கேயும் ஒரு சக்ஸஸ். அதாவது ஒரு இடத்துக்கு போகிற ஜெர்னி எப்படி சொல்லணும்னா, போகிற டெஸ்டினேஷன் ஒன்றா இருக்கலாம், போகிற பாதை ஒன்று கிடையாது. யூ கேன் கோ த்ரூ மல்டிபிள் வேஸ். புரியுதுங்களா? இங்கேருந்து நான் வந்து இப்போ தூத்துக்குடி போகணும் அப்படின்னா மதுரை வழியாகவும் போகலாம், திருச்சி வழியாகவும் போகலாம், எந்த ஊர் வழியாகவும் போகலாம், சாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ we have to plan it and you have to know where you're spending your time. ஸோ அதனால நான் சொல்கிறேன், எல்லாரும் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா you might end up wasting your time because time is finite. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். நீங்கள் அதை எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க முக்கியம். I would consider spending time on reading,
லேர்னிங். இது அதெல்லாம் ரெண்டுக்கும் better. பண்ணீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங்லாம் வந்து தேவை. ஆட்டோமேட்டிக்கா வந்து தேவையில்லை, தேவையில்லை. வந்துரும். Okay. அவங்க உங்களை தேடி வந்துருவாங்க. சி இட்ஸ் லைக் எப்படி சொல்லுங்க, யூ ஆர் ஆவரேஜ் ஆஃப் 5 people அரௌண்ட் யூங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணா உங்க அந்த சுற்றி இருக்கிற அந்த 5 பேரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அப்பதான் அங்கிருந்து உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க அதை கற்றுக்கிட்டு நீங்க பில்ட் பண்ண அந்த நெட்வொர்க் பில்ட் ஆகுங்க. ஸோ நான் மாதிரி சொல்லுங்க, எனக்கு காலேஜ் படிக்கும்போது என்னோட ஆவரேஜ் வந்து என்னோட அம்மா அப்பா என்னோட கிளாஸ்ல இருக்கிற 2 பெஞ்சில் இருந்த 2 பேர் இவ்வளவுதான். அதனால என்னோட லெவலில் அந்த நாலேஜ் அவ்வளோதான் இருந்துச்சு. எப்போ நான் தாண்டி புக்ஸை ஃப்ரெண்ட் ஆக்கி புக்ஸை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும்னா யூ லேர்ன் மோர் அண்ட் யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் லீக் அண்ட் அந்த லீக்ல இருக்கிறவங்க கூட போய் நீங்க ஜாயின் பண்ண முடியும். பட் பீப்புள்கிட்ட வந்து நிறைய அப்சர்வ் பண்ண முடியும்ல. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நீங்க பார்த்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வளர்ந்த பீப்புளில் Yeah. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வாட் ஹேவ் யூ லேர்ன்ட்? சூப்பர் ஸ்டார்னா ஐ திங்க் அந்த லாஞ்சிட்டிவிட்டி தானே. ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக அவர் அட் த டாப் இருக்காரு. பிளானிங் ஸோ மச் அஹெட். இந்த மாதிரி படங்கள் பண்ணாதான் இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது அவர் அவ்வளோ கான்ஷியஸாக பிளான் பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் ஐம் ஷூர் ஹி ஹேட் சம் சார்ட் ஆஃப் அ ஃபார்முலா ஃபார் இட். Correct. அவர் சொன்ன இன்டர்வியூஸ்லேருந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணி பில்டிங் அ லெகசிங்கிறது கண்டிப்பாக அவர்கிட்ட கற்றுக்கலாம். கமல்ஹாசன் சார் பற்றி நான் நினைக்கிறேன், அவர்கிட்ட என்ன கற்றுருக்கீங்க? இது இண்டஸ்ட்ரி கொஸ்டின் இல்லை, இது எனக்கு தான். ஆமா, அப்படியே நேச்சுரலாக போகுது. கமல்ஹாசன் செட் வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? ஓகே, அதாவது எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்தாலும் அதோட டெப்த் வரைக்கும் போய் படிக்கணும். ஐ மீன் தெரிஞ்சுப்பார் அவர். ஆக்சுவலி ஹி லேர்ன்ட் எவ்ரிதிங். டைரக்ஷன், இது ப்ரொடக்ஷன், இதுதான் எல்லா அந்த டீ பாய் வேலை வரைக்கும் அவர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கோல்டு சில்வர் என்ன கூட தெரியாது. பட் ஆனால் எனக்கு அப்போ தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப ஐ டிட் எவ்ரிதிங். லைக் நான் வந்து அந்த ஒரு அந்த ஆணி வேறு வரைக்கும் போய் கற்றுக்கிட்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஐ புட் எஃபர்ட். தட் 4 years ஆஃப் ப்ரெப் டைம் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இண்டஸ்ட்ரி ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அவர்கிட்ட நான் கற்றுக்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் எடுத்தோன்னா அது எல்லாத்தையுமே லைக் ஹோல்சமாக 360 டிகிரி கற்றுக்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது இது நல்ல டேக். ஆக்சுவலாக உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? லைக் இப்போ யூ டூ ரைட்டிங். ஆக்சுவலாக உங்களோட ஃபர்ஸ்ட்டு யூடியூப் வீடியோ பார்த்தேன். லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன், எங்கேன்னு பார்க்குறேன், கடைசியில் கீழே வந்து பார்த்தா தான் டைரக்டட் பை கிஷன் தாஸ். ஆமாம், லைக் ஓ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நைஸ் அப்படின்ற நிறைய கற்றுக்கணும். ஐ லைக் லேர்னிங் நியூ திங்ஸ். ஓகே, ஸோ யூ ஸ்டார்டட் வித் டைரக்ஷன். ரைட்டிங், ரைட். டைரக்ஷன் எனக்கு அவ்வளோவா எனக்கு வராது. பட் அது காலேஜ்க்காக பண்ண விஷயம். ஐ லைக் எடிட்டிங் நான் கற்றுக்கிட்டேன். சூப்பர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஏதாவது நம்ம ஃபீல்ட்லையுமே இதை ஹெல்ப் பண்ணும்ல. ஸோ லைக் ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தான், இட் வில் ஹெல்ப் அஸ் இன் சம் வே ஆர் தி அதர். யூ நெவர் நோ வென் இட் வில். பட் அது ஏதாவது ஒரு இட் வில் டீச் யூ டிசிப்ளின், இட் வில் டீச் யூ சம்திங். புரியுது. ஸோ ஹூஸ் யுவர் காம்படிஷன் நினைக்கிறீங்க? எண்டில் லைக் லாஸ்ட்டாக இதை முடிக்கணும் அப்படின்னா ஹூஸ் யுவர் காம்படிஷன்? எஸ்டர்டே செல்ஃப். நான் இன்னைக்கு எப்படி நேற்று நான் என்னவா இருந்தேன்னா அதான் இன்னைக்கு என்னோட காம்படிஷன். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா அதான் நான் நாளையோட காம்படிஷன் நான் பார்க்குறேன். பிகாஸ் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் எனிவன் எல்ஸ், அதாவது கம்பேரிசன்ஸ் த தீஃப் ஆஃப் ஜாய் அப்படின்னு ஒரு ப்ராபப் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அதனால் நான் வந்து என்ன வேறு யார் கூட கம்பேர் பண்ணோன்னா அது வேறு அதான் சொல்லலை. எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் நம்மளோட பெருசாக பண்ணுறவங்க ஏதோ ஒரு இடத்துல எங்கேயா இருப்பாங்க. அப்போது நம்மளுக்கு அந்த ஹாப்பியாக ஃபீலே பண்ண முடியாது. ஆனால் நான் நேற்று பண்ணாலும் இன்றைக்கி நான் பெட்டராக பண்ணாங்கிறத நம்மளால் டூவபிள். இட்ஸ் டூவபிள் அண்ட் அச்சீவபிள். ஸோ ஐ ஃபீல் மை ஓன் செல்ஃப் ஆஃப் எஸ்டர்டே இஸ் ஹூம் ஐ எம் கம்பீட்டிங் வித். உங்களோட காம்படிஷன் யாரு? I don't want to compete. You don't want to compete. Simple and classic. நிஜமா I don't like. அவர் சொன்ன மாதிரி தான், யாரோட கம்பீட் பண்றது? எவ்வளோ நேரம் கம்பீட் பண்ணுவீங்க? எவ்வளோ வளருவீங்க? என்ன உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இல்லை. நாளைக்கு போய் இவ்வளோ 1000 கோடி பட்ஜெட் பண்ணணும், 4 பேர் அடிக்கணும், எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. ஹாப்பியா இருக்கேன். நான் என்ன ஆசைப்பட்டேன்? படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், படம் பண்ணிட்டேன். தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி படம் நல்லா ஓடணும்னு ஆசைப்பட்டேன், தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண படம் ஓடுது. இதே ஓடிட்டு இருந்தாலே சந்தோஷமா இருக்கும். எனக்கு எந்த ஒரு பீஸ் கொடுக்குது. எனக்கு எதுவும் வேணாம். ஸோ பேசிக்காக அந்த மணி ஸ்டேட்டஸ் காம்படிஷன்லாம் விட பீஸ் அப்படின்ற மாதிரி, ஆமா, ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி. நைஸ். அதான் இப்போ நான் வந்து ரீசெண்டாக வந்து ஆக்சுவலாக ஒரு டெட்எக்ஸ் ஈவெண்ட்டில் இன்வைட் பண்ணதால் அதுக்கு போயிருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் தான், லைக் உங்கள் பேஷன், உங்களோட காம்படிஷன், இந்த மாதிரி ஒரு டாபிக். அதனால தான். ஸோ அதுக்கு நான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத ரீகால் பண்ணுறதுப்ப நான் உங்களை வெளில கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அஸ்வின் ஹேஷ்டேக் நான் வந்து ஒரு இன்னொரு கேரக்டரை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன் என்னையே தெரியாமல், எனக்கே தெரியாமல் எப்படி ஒரு இன்னொரு கேரக்டரை பில்ட் பண்ணேன்றப்ப அந்த பிபிடிக்காக நான் வந்து ஐ வாஸ் ரிசர்ச்சிங் இதை பார்த்தி அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது வி ஆர் யுவர் ஓன் காம்படிஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் யூ வெர்சஸ் யூ எண்ட் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது. ஸோ அதனால தான் சரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ எஸ் ஆல்மோஸ்ட் ஐ ஆஸ்க்ட் a lot and நீங்களும் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும்னு நான் நிறைய பாட்காஸ்ட் பார்ப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய பண்ணினா நானும் நிறைய பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.